Sabash. Sabash. Vinod. Okay. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இணையத்தின்றல் வாரம் நடத்தக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளில் இன்று தமிழ்நாடு பார்வையற்றோர் கால்பந்து சங்கத்தினர் வந்து நம்முடைய கலந்து கொண்டு கால்பந்து பற்றியும் அந்த சங்கத்தின் முயற்சிகளை பற்றியும் நம்மிடையே கூற இருக்கிறார்கள். இந்த கால்பந்து சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதி ராஜா, ஸ்ரீனிவாசன், ஆண்டாள், ராஜ்குமார் அண்ட் ஆண்டனி போன்ற நண்பர்களையும், இந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய செபாஸ்டியன் சார் அவர்களையும் வருக வருக என்ற இணையத்தினர் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். இன்ஃபேக்ட் 2:30 to 4 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு சோம்பரான டைம். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு இந்த பிளைண்ட் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட கூட, ஏன்னா நிறைய நம்ம படிச்சிருக்கோம், டெக்னாலஜிலாம் போயிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு டீம் இருக்கு, அதுவும் பிளே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அ இம்பார்ட்டன்ட் பர்சன். நம்ம பாரதி ராஜா, நம்ம மிஸ்டர் ராஜ்குமார், அப்புறம் நிறைய பேர் சீனு, அவங்கெல்லாம் இருக்கிறீங்க. இந்த கோச்சை நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுல நான் உண்மையிலே ஐம் ப்ரிவிலேஜ்ட் டு அண்ட் ஹானர்ட் டு ஹேவ் யூ மிஸ்டர் செபாஸ்டியன் சார். இன்ஃபேக்ட் இஸ் அ பேஷனட் பிளேயர். நிறைய நாளா வந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட், டிசபிலிட்டி அந்த ஃபீல்ட்லயுமே பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ் இஸ் வித் மான்ஃபோர்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் ஹெட்டா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இஸ் அ பிளேயர். He has represented Tamilnadu and he has represented 2.5 வருஷமா he has been with us with this team. அந்த ஷேப் பண்ணி அந்த டீமை வந்து கொண்டு வந்து மோட்டிவேட் பண்ணி பல வேலைகள்ல, இன்ஃபேக்ட் நான் இந்த டீம் மெம்பர்ஸை மீட் பண்ணும் பொழுது கூட, நானும் சபாஷும் நம்ம இணையத்தன்றல் டீம் மீட் பண்ணும் பொழுதும் கூட இவர் இல்லை. பட் ஸ்டில் அவரை பத்தின அந்த பிளேயர்ஸ்னுடைய ரிகார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சான்ஸ்லெஸ். இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த டீம் வந்திருக்குது அப்படின்றதுக்கும் இவர் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் கூட நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல தான் இவங்க சர்டிபிகேட்லாம் வாங்குறாங்க, நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான கேம்ஸ் வந்து என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் வைக்கலாம், யாருக்கெல்லாம் வைக்கலாங்கிற ஒரு ரொம்ப முற்போக்கு சிந்தனையோட ஒரு முற்போக்கு, ஐ மீன் தே ஹவ் பீன் ஹேவிங் அ கிரேட் ஐடியாஸ் அண்ட் எய்ம்ஸ் இன் தேர் லைஃப். ஸோ அதனால தான் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். இன்ஃபேக்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ பீப்புள் ஹவ் கம் இன். So over to you, Mr. Sebastian sir, and Bharathi Raja and the entire Tamilnadu Blind Football Association. We are so happy to welcome you, and I am honored to have you on the stage. Over to you all. Thanks. Thank you, sir. Hi friends, thank you sir very much in the introduction கொடுத்ததுக்கு. First of all, நான் எங்கள் டீம் ஃபேமிலி, எங்கள் TNB5 ஃபேமிலி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விருப்பப்படுறேன். I would like to welcome our Sebastian sir, who is the Vice President of Tamilnadu Blind Football Association. முன்னவே நம்ம பெஞ்சமின் சார் சொன்ன மாதிரியே ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர்னா இவரை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதுவும் முக்கியமாக வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கான ஒரு ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணணும். அந்த இதில் வந்து நம்ம செபாஸ்டியன் சார் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அது மட்டும் இல்லாமல் நம்ம செபாஸ்டியன் சார் பார்த்தீங்கன்னா இஸ் அ மெம்பர் ஆஃப் குளோபல் கோச்சிங் குரூப். அப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 2018 வந்து ஆக்சுவலி நாங்கள் பிளானிங் ஃபவுண்டேஷன் வந்து போட்டது. அந்த ஃபவுண்டேஷன் வந்து பேஸே பார்த்தீங்கன்னா எங்கள் செபாஸ்டியன் சார் தான். இப்போ 2018 வந்து நாங்கள் ஆக்சுவலி வி ஹேவ் டீம், கிரிக்கெட் டீம் எல்லாமே நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு சடனாக வந்து வி தாட் என்னன்னா வந்து நம்ம எதுக்கு ஃபுட்பால்ன்றது வந்து நார்மல் மட்டும் விளையாடுறாங்களே, நம்மளுக்கு ஃபுட்பால் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்தது. அண்ட் ராஜ்குமார் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கு, அவருக்கு வந்து ஒரு டவுட்,
ராஜ்குமார் இந்த மாதிரி நம்ம ஃபுட்பால் வந்து நம்மளுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து நோ ஐடியா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அப்போ வந்து அந்த டைம் வந்து ஐடியா இல்லை 2018 அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன ஆச்சு, சடனாக வந்து கேம் டு நோ அபவுட் அவர் சார் செபாஸ்டியன் சார். அப்புறம் நாங்கள் போய் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து விஷுவல் இம்பேர்டுக்கு இருக்குங்களா சார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஹி டோல்ட் அபவுட் த பிளைண்ட் ஃபுட்பால். பிளைண்ட் ஃபுட்பால்னா என்ன, அந்த பிளைண்ட் ஃபுட்பால்ன்ற கான்செப்ட் வந்து எங்களுக்காக கொண்டு வந்தது எங்களோட செபாஸ்டியன் சார் தான். அவர் தான் வந்து ஒரு பேஸே எங்களுக்கு போட்டு நீங்கள் விளையாடலாம், கண்டிப்பாக வந்து விஷுவல் இம்பேர்டு விளையாட முடியும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் போது அந்த போன அடுத்த 1 monthலேயே வந்து எங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் டோர்னமெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சவுத் ஈஸ்ட் டோர்னமெண்ட் வந்து IBF வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு. அது IBF மீன்ஸ் இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன், தே ஆர் த ஹெட். ஸோ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஸ்டாட்டஸ் சொன்னோம், சார் இந்த மாதிரி ஓகே நம்ம வந்து ப்ராக்டிஸ் ரெகுலராக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 months ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டோர்னமெண்ட் நாங்கள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 லீக்குமே நாங்கள் வின் பண்ணோம். முதல் லீக் பார்த்தீங்கன்னா 4-1 வின் பண்ணோம். நாங்கள் 4 ஆப்போனன்ட் 1. செகண்ட் லீக் பார்த்தீங்கன்னா 3-0, தேர்ட் லீக் வந்து 2-0. 3 லீக்குமே நாங்கள் வின் பண்ணி செமிஃபைனல் என்ட்ரு ஆனோம். செமிஃபைனல் என்ட்ரு ஆன உடனே அந்த கொஞ்சம் பிளேயர் கொஞ்சம் ஒரு இன்ஜுரி ஆகி கொஞ்சம் 4-3ன்ற கோலில் வந்து நம்ம டீம் வந்து செமிஃபைனல் லாஸ் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு என்ன ஆச்சு, நம்ம இந்த அளவுக்கு நம்ம பசங்க டேலண்டாக இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ ட்ரைனிங் பசங்க வந்து ரொம்பவே வந்து விருப்பப்பட்டாங்க, அது கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. சரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பசங்க இருக்காங்க, நம்ம ஏன் வந்து இதை வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேட்டை வந்து பேசணும். ஸோ இதை நம்ம எப்படியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் சார், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பிளைண்ட் ஃபுட்பாலுக்கு நம்ம ஏன் ராஜா சொசைட்டி ஆரம்பிக்க கூடாது, வை கான்ட் வி ஸ்டார்ட் சொசைட்டி தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லி நம்ம ஏன் ஆரம்பிக்க கூடாது, ஸோ தட் வி கேன் என்கரேஜ் த பீப்புள், வி கேன் மோட்டிவேட் பிளைண்ட் ஃபுட்பால் வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம் பிளைண்ட் ஃபுட்பாலை அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம செபாஸ்டியன் சொல்லி அந்த ஒரு அடிக்கல் தான் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷனா வந்து இப்போ ஒரு தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லிட்டு நாங்கள் இப்போ இந்த ஃபார்மேஷன் இருக்கோம்னா எங்களோட சார் தான். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட் ராஜ்குமார், ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஸ் 2018 இவர் தான் அந்த டீமோட கேப்டனா இருக்காரு. நம்ம டீமோட கேப்டனா இருந்து சின்ஸ் இப்போ வந்து அவர் தான் கேப்டன் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. தென் அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆண்டல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ டான்சர் அண்ட் போயட் எல்லாமே, அப்புறம் வந்து ஸ்போர்ட் உமன். ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு செட் ஆஃப் கோலோட நாங்கள் வந்து மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேரோட நம்ம இந்த இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 5 ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் 5 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். அண்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலகுமாரன், சீனு அண்ட் ராஜேஸ்வரி, மௌனி அண்ட் கௌதம் சங்கவி. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் டு தி ஸ்போர்ட்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலே வந்து இவங்களோட டெடிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாதது. அதே மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த சொசைட்டி வந்து ஃபுல்லி பை கோச் அண்ட் பிளேயர்ஸ். நாங்கள் இங்கே இந்த அசோசியேஷனில் இருக்க எல்லாமே வந்து ஆல் பிளேயர்ஸ் அண்ட் கோச். அண்ட் ஓவர் டு அவர் செபாஸ்டியன் சார். நாங்கள் இப்போ அவர் உங்களுக்கு இந்த கேம் வாட் இஸ் த பிளைண்ட் ஃபுட்பால் எங்களுக்கு எப்படி அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்கு எங்களுக்கு கொண்டு வந்திருக்காரோ, இப்போ அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார், சொல்லுவார். யூ கேன் கெட் மோட்டிவேட். தேங்க்யூ சார். ஓவர் டு செபாஸ்டியன் சார், வைஸ் பிரசிடென்ட். தேங்க்யூ பாரதி ராஜா. எல்லாருக்கும் வணக்கம். பெஞ்சமின் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். நம்ம பிளைண்ட் ஃபுட்பாலை பற்றி பேசணும்னாக்கா என்னுடைய பிளைண்ட் ஃபுட்பால் ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சது அங்கே தான் ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எம்சியாக ஒர்க் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ஃப்ரீலான்ஸ் பேசிஸில். ஒரு பிஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் குரூப் மும்பையில். அவங்க வந்து ஒரு 3 years முன்னாடி திடீர்னு என்னை கூப்பிட்டு நமக்கு ஒரு லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்போட மும்பையில் வந்து பிளைண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும், அதை நீங்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து பிளைண்ட் ஃபுட்பால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையப்பா. இல்லை சார், நீங்கள் வந்தால் அது உங்கள் பசங்களோட தானே பண்ணோம், எந்த டிசேபிள் பர்சன்னாக்கா நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி, அப்போ நான் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் அந்த ப்ரோக்ராம் நடத்தினேன். அது விக்டோரியா ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட்னு சொல்லிட்டு, இட் இஸ் த ஃபர்ஸ்ட், அதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஸ்கூல். ஐ திங்க் இட் இஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் டேட் சம்வேர் அரௌண்ட் 1895 or something like that. அண்ட் அந்த பசங்க அந்த ப்ரோக்ராம் நடத்தும்போது அண்ட் அவ்வளோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த பசங்க வந்து பிளைண்ட் ஃபுட்பால்ன்றதை ஆடுறாங்க. அது வரைக்கும் அவங்க பிளைண்ட் ஃபுட்பால் ஆடினதே இல்லை.
அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் கொஞ்சம். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அப்போ தான் அவங்க சவுத் ஜோனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு 5-6 டீம் இருந்தது. அப்போ அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க, நீங்கள் வந்து வாங்க சார், வந்து நம்ம கூட இன்வால்வ் ஆகுங்க. அப்போ நாங்கள் போயிட்டு அதை ஒரு 10 days அவங்க கூட இருந்து அப்போ எனக்கு ஒரு டீம் கொடுத்தாங்க. அந்த எல்லா டீம்லேருந்து ஒரு 1-2 பிளேயர்ஸ் எடுத்துட்டு அவங்க ஒரு டீம் கொடுத்து நீங்கள் இந்த டீம் வந்து ட்ரெயின் பண்ணுங்க சார். நான் அதே மாதிரி நான் ஒரு டீமும் கோச்சும் ஆயிட்டேன். அப்படியே அந்த ஒரு இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு அந்த கேம்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோச்சஸ் உடைய கோர்ஸ் இருந்தது, லைசன்சிங் கோர்ஸ் இருந்தது. அதே அட்டென்ட் பண்ணி அந்த லைசன்சிங் வாங்கினேன். அப்புறம் தான் இங்க வந்த பிறகு ஒரு நாள் வந்து பாரதி ராஜா கூப்பிட்டான், சார் எங்களுக்கு இந்த பிளைண்ட் ஃபுட்பாலை பத்தி கொஞ்சம் தெரியணும்னு சொன்னேன். அப்ப நான் இங்க வந்துட்ட பிறகு இது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். சென்னையில வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு போது தான் இவன் பாரதி ராஜாவோட கால் வந்தது. அப்போ பாரதி ராஜாவும் அவன் தம்பி வந்தாங்க, இங்கே வந்து நம்ம உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் ஓகே சார், நம்ம லாயலா காலேஜ் இருக்காங்க பசங்க எல்லாம், நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரிண்ணா சார் நீங்க ரெடி பண்ணுங்க நான் வரேன். அப்போ ஒரு 2-3 செஷன் நம்ம அங்கே ஆரம்பிச்சோம். இந்த அப்புறம் இங்கே மான்ஃபர்ட்டுக்கு வந்தாங்க, பசங்க கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆனாங்க, கேம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்லோலி அங்கேருந்து அந்த டெவலப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு போனாங்க, 2வது டோர்னமெண்ட் போனாங்க. சரி, இப்போ அந்த இன்வால்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அந்த இன்வால்மெண்ட் வந்துனே இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து எப்படி இந்த கேமை வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், இந்த கேமை ப்ரொமோட் பண்ணணும்னாக்கா இட் ஹேஸ் டு பி ஆன் அ ப்ரொஃபஷனல் பேசிஸ். நம்ம எந்த இது எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு ஹையர் லெவல் திங்கிங்லேயே அந்த ஈவெண்ட் பண்ணணும். அதுதான் என்னுடைய மெயின் எய்ம். அதே தான் நான் பாரதி ராஜா விட்டு ராஜ்குமார் விட்டு நம்ம இனிஷியல் டிஸ்கஷன்ஸ்ல சொன்னேன். நம்ம அசோசியேஷனை ஃபார்ம் பண்ண நான் வந்து உங்களை வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் as technical side as vice president, but I want நீங்க தான் எல்லா வேலையும் பண்ணணும். Totally it has to be an effort from you people, the visually challenged community. நீங்களே வந்து தான் இது வந்து you should take it forward and I will be there to support you with my experience and my networking and whatever we have to develop the organization. So அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. இப்போ நம்ம வந்து பிளைண்ட் ஃபுட்பாலை பற்றி சொன்னோம்னாக்கா, blind football is a part of the IBSA, International Blind Sports Association. So the International Blind Sports Association is the governing body for blind sports around the world. And India lavande we have got the Indian Blind Football Federation, which is headquartered in Kochi. And we have Mr. Sunil, who is the secretary and also the coach of the team. And avanga வந்து have been slowly working on developing blind football. இப்போ blind football பாத்தீங்கன்னாக்கா we have just as most of our visual challenge community will tell you, there are different categories of blind. Blind வந்து categories இருக்கு, B1, B2, B3. So B1 is fully blind, B2 is partially blind, and B3 is partially sighted. I may be wrong. Am I correct there, Raja? Bharathi Raja? So that is the classification on these three and the areas. So world level la vande for blind football viladumbodu it is for B1 category, that is fully blind category. And a game viladumbodu it is compulsory that players eyes are patched naka game munnadi vande cotton kannilla vechi adu mele vande plaster tape போட்டு ரெண்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு கவரை போட்டு ஒரு ஐ ஓக் சொல்லிட்டு அது போட்டு தான் கேம் விளையாடுவாங்க. டியூரிங் தி கேம்ல வந்து அந்த அதை கை அது மேல வச்சு நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. அது அட்ஜஸ்ட் பண்ணாக்கா இட் இஸ் a personal foul. So adjustment of the eye mask is a foul in the game of blind football. So நம்ம இப்ப கேமை பத்தி பேசும்போது there are many areas of the game. I'm just going to try and share a quick screen. Is the screen visible? Yes, sir. Okay. But may I request you to also screen slide போகும்போது நீங்களும் பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். Sorry sir, கேக்கல. இல்ல அந்த ஸ்லைட் ஷேர் பண்ணும் பொழுதும் அந்த என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் சார் ஸ்லைட் ஷேர் பண்ணும். அதான் படிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பிளைண்ட் ஃபுட்பால் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபார் த பிளைண்ட்
and the other one on the Paralympic Games. So the World Cup is happening once in 4 years, and same way the Paralympics happens, the games, the Summer Olympic Games immediately it happens in the same venue. For example, in the version should have happened in Tokyo, and the quality of the football has been rising tremendously worldwide. And if those of you have had yaradhu in the blind football on the YouTube la paathirkeenga, the speed with which the players are moving, you will be surprised, and you might sometimes ask a question, ivanga enna blind illati actually theriyuma ungalku. The amount of ability that they exhibit when they are in the game விளையாடும்போது, it is very high level of skills that they exhibit. அது நமக்கு பார்க்கிறதுக்கும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த கேமை பார்க்கும்போது. இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பால் வந்து கொஞ்சமா இப்போ விளையாடி நம்ம IBFF உடைய எஃபர்ட்ஸோட ஸ்லோலி இப்போ கொஞ்சம் முன்னேறினே இருக்கு. நம்ம ஏஷியன் ரேங்கிங்ஸ்ல வந்து ஒரு 6th 7th பிளேஸ்ல இருக்கோம். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஆஃப் த ஏஷியன் ரேங்கிங்ஸ்ல வந்து சைனா, ஈரான், மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பிஹைண்ட் தெம் ஸ்லைட்லி. ஆனால் இட்ஸ் a long way for us to go before we really நம்ம அதில் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்போது. Now technical side of the game, நம்ம technical side of the game சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேம் உடைய ஃபீல்டு. திஸ் கேம் உடைய ஃபீல்ட் வந்து the same size, similar வந்து ஒரு ஹேண்ட்பால் கோர்ட் இல்லாட்டி ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட். It is 20 meters in the width and 40 meters in length. அதான் the game's field உடைய size. And இந்த கேம்ல வந்து எப்படின்னாக்கா பிளைண்ட் ஃபுட்பாலுக்கு வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்பால்ல வந்து சைட் லைன் இருக்கும். ஆனால் பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து there is no side line or touch line. அதுக்கு பதிலாக வந்து சைட் போர்ட்ஸ் இருக்கும். சைட் போர்ட்ஸ்னாக்கா ஒரு 1 meter height up to 1.20 meters ஹைட்ல வந்து இந்த போர்ட்ஸ் வந்து ஒரு ரன்னிங் போர்டு மாதிரி கம்ப்ளீட்டா. ஏன்னா அப்போ அந்த அதனால வந்து பால் வந்து சைட் லைன் வெளியே போகாது. ஸோ there is no such thing as a throw in or a kick in like how you have in futsal or how you have a throw in football. அது வந்து blind football ல இல்ல. Goal line ல வந்து the field of play is open. அங்க வந்து the possibility of having a goal clearance or a corner kick is there. So just like in regular football, opposite team ball last touch பண்ணிட்டு போனாங்க, it will be a goal clearance. And if the defending team touches the ball and on the line across, goal line across பண்ணிச்சுனாக்கா, it will be a corner kick. ஒரு blind football teamல வந்து players, we just talk about the team first. Team வந்து you have a maximum of 10 players in a team. அதுல வந்து 8 will have to be B1 players. That should be B1 fully blind football players. 2 of them are goalkeepers. Now blind football la வந்து you have an option. You can use B2 or a B3 or a fully sighted goalkeeper. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். So most teams preferably வந்து higher level எல்லாம் வந்து they use a fully sighted goalkeeper. And the goalkeepers mostly வந்து ஒரு futsal background வந்து வருவாங்க. ஏன்னா blind football வந்து most of the elements in blind football வந்து it is from a futsal background. Futsal என்றது, those of you are now not familiar, futsal is the 5-a-side official version of regular football. இப்போ அந்த கேம்ல வந்து சொன்ன மாதிரி இப்போ ஒரு மேட்ச் விளையாடும் போது it is 5 players on the pitch. 5 players now, so there will be 4 blind players who are the outfield players and the fully sighted person who is the goalkeeper. அதே மாதிரி நம்ம field of play வந்து it is divided into 3 equal parts. So there is one part of the field which is called, if you are defending your goal, the nearest part to that is called the defending third. Then you have ஒரு middle third னு ஒன்று இருக்கு, அப்புறம் attacking third. So இங்க வந்து ஒரு crucial element in the blind football ல வந்து it is a ball வந்து அந்த defending third ல இருக்கும்போது goalkeeper is the person who will control the team and who's only allowed to, அவர் only தான் டீம் கூட பேசலாம், வேற யாருமே பேசக்கூடாது. வேற யாருன்னா நம்ம டீம்ல பேசினாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கோச் ஃப்ரம் அவுட் சைட் ஆர் எனிதிங். ஏன்னா ஃபுட்பால் பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து பொசிஷனுக்கு பண்றதுக்கும் அவங்க டெக்னிக்கலா மூவ் பண்றதுக்கு விஷுவல் ஆடியோ கமாண்ட்ஸ் வந்து either the goalkeeper, the guide or the head coach will give. So அந்த பால் வந்து அந்த டிஃபெண்டிங் தேர்ட்ல இருக்கும்போது
only the goalkeeper is allowed to speak. அதே மாதிரி பால் வந்து டிஃபெண்டிங் தேர்ட்ல இருந்து மிடில் தேர்டுக்கு வந்த உடனே வெளியே இருக்க ஹெட் கோச் அவர் வந்து பேசலாம். அவர் வந்து பேசி டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கைட் பண்ணலாம் அங்க இருந்து. அதே மாதிரி அந்த மிடில் இருந்து அட்டாக்கிங் தேர்டுக்கு போன உடனே அங்க வந்து கோல் போஸ்டுக்கு நம்ம எந்த கோல் போஸ்ட் நம்ம அட்டாக் பண்றோமோ அதுக்கு பின்னாடி நம்மளுடைய ஒரு கோல் கைட்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க வந்து இந்த டீமுடைய டெக்னிக்கல் ஒஃபிஷியல்ஸ். அது ஒன்று வந்து நம்ம கோல் கீப்பர் இஸ் ஆல்சோ அ கைட், அவரும் கோச் பண்ணுவாரு. அதே மாதிரி ஹெட் கோச் வெளியே இருக்காரு. அப்புறம் நம்ம எந்த கோல் அட்டாக் பண்றோமோ அந்த கோலுக்கு பின்னாடி வந்து அந்த கோல் கைடு இருப்பாரு. அப்ப அவரு வந்து நம்ம பிளேயர்ஸ் பால் எடுத்து அந்த அட்டாக்கிங் தேர்டுக்குள்ள வந்த உடனே அவரு கைட் பண்ணுவாரு, எப்படி மூவ் பண்றதுக்கு, எப்போ ஷூட் பண்ணணும், பிளேயர் ஃப்ரீயா இருக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து அவர் அங்கிருந்து கொடுப்பாரு. ஸோ ஒரு பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து தீஸ் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ். ஒன்று வந்து the three parts of the field, the players and the coaches roles. The three coaches, there's a head coach, the goalkeeper who is also one of the guides when the ball is in the defending that third, and அப்புறம் goal guide, கோலுக்கு பின்னாடி நிக்கிறவர். These are all important players in the team. Now ஒரு மேட்ச்க்கு வந்து விளையாடும்போது referees, for example, main thing, let's come to the ball. Now ball on the blind football is slightly it's almost like a futsal ball, but ana the ball ulla vande we have what is called like little, not bells there, like ball bearings or different kind of things are put inside. So on the ball roll ஆகும்போது நமக்கு வந்து அந்த ball உடைய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் பிளேயர்ஸ் வந்து அவங்க ஒரு இது ஓரியன்ட் பண்றாங்க. அந்த பால் சத்தம் வரலனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேம் விளையாடிட்டு நீ பால் மேல காலை தூக்கி வச்சுட்டு for 4 seconds பாலை மூவ் பண்ணலனாக்கா இட் இஸ் a personal foul. அது வந்து ஒரு ஃபவுல். அது அதே மாதிரி பால் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் நடுவுல போயிட்டு எங்கேயாவது போய் நின்றுச்சுனாக்கா பிளேயர்ஸ் தேடுறாங்க பாலுக்கு, அப்ப அந்த சவுண்டு கேட்காது. அப்ப ரெஃப்ரி என்ன பண்ணுவாரு, அந்த பால் கிட்ட போயிட்டு அந்த பாலை வந்து கையில எடுத்துட்டு அவருக்கு அந்த பாலை ஷேக் பண்ணிட்டு அந்த சவுண்டு கேட்டு அங்கே வச்சுதான் போட்டுருவாரு கீழே. அப்ப பிளேயர்ஸுக்கு தெரியும் பால் அங்க இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பிளைண்ட் ஃபுட்பால் பார்க்க வர ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நம்ம நார்மலா ஒரு கேமை பார்க்க போறோம்னாக்கா நம்ம அந்த கேம்ல வந்து விசில் அடிச்சுன்னு கை தட்டின்னு சத்தம் போட்டுன்னு எல்லாமே பண்ணலாம் ஒரு ரெகுலர் ஃபுட்பால் மேட்ச்ல. ஆனா பிளைண்ட் ஃபுட்பால் மேட்ச்ல வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து மேட்ச் நடக்கிற டைம்ல when play is in progress அவங்க வந்து சைலண்டா இருக்கணும். அவங்க சைலண்டா இருந்தா தான் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த பால் உடைய சவுண்டு கேட்கும். ஸோ தட் இஸ் அது வந்து ஒரு யூனிக் இது வந்து பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் பத்தி. ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து ஒரு மேட்சை பார்க்க வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த பாராலிம்பிக்ஸ் கேம்ஸ் ரியோல பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல்ஸ்ல அர்ஜென்டினா வர்சஸ் பிரேசில், இட் இஸ் மோர் தென் அபவுட் 10,000 15,000 பீப்புள் பார்க்குறாங்க அந்த மேட்சை. ஆனால் என்னடா இது ஒரு மேட்சா, இது என்ன ரொம்ப சைலண்டா இருக்காங்க எல்லாருமேன்னு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க வந்து சைலண்டா இருந்து அந்த மேட்சை பார்க்கணும். அண்ட் so this is one of the parts of the game. Next thing is I'm going to speak about the technical skills in the game of blind football. Blind football would be technical skills in சொல்லும்போது same like number regular football mary, there is receiving skills, there is passing skills, there is shooting skills. And இது மூணு வந்து அதோட of course players would be fitness is very important. ஏன்னா in blind football and the field size is, even though it is 20 by 40, players with their fitness is going to make a பெரிய difference between success and failure. Players on the should be ready to stay on the each half is about 20 minutes, so 20 minutes game we have there. Players on the field the 40 minutes when they continuously இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா but of course blind football we have rolling substitutions are also there, just like in basketball. So players, these are the technical sides, the technical parts of the game that players have to be very familiar with. But receiving the ball naka players when the ball எப்படி receive பண்ண, but our regular football வந்து we have receiving with the inside of the foot, outside of the foot, receiving with the thigh, chest, நிறைய இருக்கு. ஆனா blind football வந்து almost 95% of the time when the ball is on the ground and it is mostly about receiving on the ground balls. இப்போ நமக்கு வந்து ரெகுலர் ஃபுட்பால் வந்து ஒரு பால் வரும்போது நம்ம வந்து இன்சைட் ஆஃப் த ஃபுட்டை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி சோல் ஆஃப் த ஃபுட்டை யூஸ் பண்ணி பாலை ரிசீவ் பண்ணுவோம்.
அவுட் சைட் ஆஃப் த ஃபுட்டை யூஸ் பண்ணுவோம். பட் பிளைண்ட் ஃபுட்பாலில் வந்து the best way to receive the ball is using both ரெண்டு ஃபீட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு வி ஷேப், இந்த மாதிரி ஒரு வி ஷேப் பண்ணிட்டு அந்த பாலை வந்து கரெக்டாக அந்த வி உள்ள வந்த உடனே கால் அப்படி க்ளோஸ் பண்றது. ஸோ வி ஷேப் உள்ள வந்து பாலை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறது பாலை. ஸோ பிளைண்ட் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் வரும்போது அவன் ரிசீவ் பண்றாங்கனாக்கா they will always receive it இங்கிட்டு ஒரு வி ஷேப்ல காலை வச்சுட்டு அந்த பாலை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப்ளிங் பண்ணும்போது பிளைண்ட் ஃபுட்பால்ல அங்கேயே அந்த வித்தியாசம் இருக்கு. இப்போ ரெகுலர் ஃபுட்பால் வந்து ட்ரிப்ளிங் பண்ணும்போது பிளேயர்ஸ் வந்து ரைட் லெக்ல ட்ரிபிள் பண்ணுவாங்க, லெஃப்ட் லெக்ல ட்ரிபிள் பண்ணுவாங்க, இன்சைட் ஆஃப் த ஃபுட் யூஸ் பண்ணுவாங்க, கட்டை விரல யூஸ் பண்ணுவாங்க, சின்ன விரல யூஸ் பண்ணுவாங்க, சோலை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பிளைண்ட் பிளேயர்ஸ் வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, கால் அவங்களுக்கு ட்ரிப்ளிங் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு எப்படின்னாக்கா பால் வந்து எப்போ அவங்க கால் கிட்ட கான்டாக்ட் இருக்கும்போது தான். ஸோ அந்த பால் வந்து அவங்க ரொம்ப தூரம் முன்னாடி போக விட்டு மாட்டாங்க. ஸோ பிளைண்ட் பிளேயர்ஸ் ட்ரிபிள் பண்ணும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஸ் ரூட்ஸ் ஃபுட்பால் ரெகுலர் ஃபுட்பால்ல அதை வந்து சொல்லுவோம் டிக்டாக் ட்ரிப்ளிங். டிக்டாக்னாக்கா பால் வந்து நம்ம கால கடைக்கு இப்படி வச்சுட்டு இப்படியே பண்றது இந்த மூவ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த டிக்டாக் மூவ்மெண்ட் ஆஃப் த பால். இந்த மூவ்மெண்ட்டை வச்சுட்டு தான் பிளைண்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து மூவ் பண்றாங்க. எப்போ மூவ் பண்ணும்போது இப்படிதாங்க அந்த அந்த ரன்னிங் ஸ்டைலே இப்படிதான் இருக்கும், பாலை வச்சுட்டு இப்படிதான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ த ட்ரிப்ளிங் இஸ் லைக் திஸ். பால் இல்லாத நேரத்தில் they are doing the regular running, but when they have the ball and the ball வச்சு ட்ரிபிள் பண்ணும்போது the movement pendulum type of movement, the TikTok method of ball யூஸ் பண்றது. பாசிங் பிளேயர்ஸ் வந்து பாசிங் பண்ணும்போது they are side foot passing பண்ணுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சோல் ஆஃப் த ஃபீட்டை வச்சுட்டு பாலை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் டோபோக் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பால் வந்து கால் கிட்டே இருக்குது அவங்க தெரிஞ்சதுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பேக் ஸ்விங் ரொம்ப ஹையா போயிடுச்சுனாக்கா அந்த கான்டாக்ட் மிஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்டாக்ட் அந்த பேக் ஸ்விங்கை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷார்ட் பேக் லிஃப்ட் அண்ட் தென் ஒரு ஜாப் டோ வச்சு ஜாப் பண்ணுவாங்க. சில பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து அந்த ஃபுட்டை டர்ன் பண்ணிட்டு அந்த சைட் ஃபுட் பாசிங் கூட பண்றாங்க. சில பிளேயர் வந்து அப்படி ஒரு சோல் ஆஃப் த ஃபுட் யூஸ் பண்ணி ஆனா பேக் ஸ்விங் ரொம்ப ஹெவியா இருக்காது பிளைண்ட் ஃபுட்பால். ஏன்னா பேக் ஸ்விங் கொஞ்சம் ஹையா இருந்ததுனாக்கா அந்த பால் எங்க அந்த ஓரியன்டேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிளேயர்ஸ்க்கு. ரெண்டாவது வந்து இப்போ பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து எப்படி நம்ம எதிரில் வந்து ஒரு பிளேயர் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் வந்து பாலை வச்சுன்னு நான் மூவ் பண்றேன். ஓகே, நான் மூவ் பண்ணும்போது அந்த பால் மூவ் ஆகும்போது அந்த சவுண்டு கேட்கும் எல்லாருக்கும். அப்போ நான் பால் எடுத்துன்னு வருவான்னு மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஆனா எனக்கு வந்து என் முன்னாடி ஒரு டிஃபெண்டர் இருக்கானா எப்படி எனக்கு தெரியும்? ஸோ பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து பால் இல்லாதவங்க பாலுக்காக போய் சேலஞ்ச் பண்ணும்போது பாலு கிட்ட போகும்போது அவங்க வந்து ஓய் 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 ஓய்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓய்னாக்கா இட் இஸ் a Spanish word for I am here, I am coming. ஸோ இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு தான் வரணும். நம்ம கபடி மாரி நம்ம கபடி 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 கபடின்னு சொல்லிட்டு போறோம் பாத்தியா கபடி விளையாடும்போது. அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்து பால் இல்லாத பிளேயர்ஸ் வந்து இன்னொரு பிளேயர் கிட்ட போகும்போது இந்த வாயை சொல்லிட்டு தான் போனோம். வாயை சொல்லிட்டு போறனாக்கா இட் இஸ் அ ஃபவுல். ஸோ பிளேயர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா பால் கிட்ட போகும்போது they will have to use this voice. ஆனா பாலுக்கு வச்சிருக்கிற பிளேயர் வந்து அவன் வாய்ஸ் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவன் வந்து பாலை மூவ் பண்றான், அந்த பாலுடைய சவுண்டு கேட்குது, அதை வச்சுன்னு மற்ற பிளேயர்ஸ் வந்து அவங்க ஓரியன்ட் பண்ணி வைக்கணும். பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து கார்னர் கிக்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கோல் லைன்ல வந்து அந்த சைட் போர்டு எதுவுமே இல்லை, ஓப்பன் கோல் லைன் தான். ஸோ பால் வந்து லாஸ்ட் டச் பை த டிஃபெண்டிங் டீம், there will be a corner kick. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா there is free kicks also. There is a goal area inside the in blind football there is a goal area and there is a penalty area. So just like a penalty area in regular football, any of the main fouls that happen inside the penalty area will be given as a penalty. Now penalty spots வந்து ரெண்டு இருக்கு blind football. ஒன்னு வந்து is the 6 meter one and the other one is the 8 meter one. இப்போ ஒரு டீம் வந்து just like basketball or just like for example we are playing even like futsal also, accumulation of team fouls இருக்கு. After the accumulation of team fouls, 5 fouls மேல ஆயிடுச்சுனாக்கா then you cannot make a wall. Players வந்து wall கட்டிட்டு ball block பண்ண முடியாது. Before 5 fouls you can make a wall.
அதே மாதிரி ஒரு per player வந்து individual player வந்து 5 personal fouls ஆயிடுச்சுனாக்கா you have to leave the game and you cannot take part in the game anymore. So these are some of the other aspects of blind football. Now it is a quick introduction into the game, and then you will now we will be having one of our Indian players அவர் வந்து கொஞ்சம் பேசுவார் உங்ககிட்ட. So he will give you some more experience of how he has played this game and how he enjoys playing this game. He is currently playing in the Indian squad, and that is Samuel. He'll be joining us a little later. Now இப்போ தமிழ்நாடு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் and ஃபோன் மட்டும் பண்ணி நம்ம தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து நம்ம ஆரம்பிச்சது டிசம்பர் 2019. நம்ம ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து நேஷனல்ஸ் போக வேண்டியது மார்ச் லாஸ்ட்ல கவுஹாட்டிக்கு போக வேண்டியது நேஷனல்ஸ்க்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போக முடியல பிகாஸ் ஆஃப் கொரோனா. பட் நவ் our players are doing some fitness at home and things like that. அதே டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம அசோசியேஷனை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம், our structure of the association. So our mission and vision பார்த்தீங்கன்னாக்கா our mission is very simple. We want to promote the game of football all around Tamil Nadu and make sure that blind and visually challenged people are also going to be taking part in this beautiful game and enjoying the beautiful game of football. And what is our plans? 2024, we would like to host the National Blind Football Championship in Tamil Nadu, and making sure that we put up a very strong team to participate in the tournament, both in the men's category and a women's category. We are focused நம்ம focus வந்து on all different categories of players. We are நம்ம வந்து men's பத்தி பார்க்குறோம், we are women's பத்தி பார்க்குறோம், we are collegiate level ல பார்க்குறோம், and also at school level. And அடுத்த one of our projects is வந்து இந்த கேமை வந்து எப்படி நம்ம blind schools தமிழ்நாடுல இருக்கிற blind schools-ல எப்படி இந்த கேமை வந்து டெவலப் பண்ணலாம், கேமை டெவலப் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பிளைண்ட் ஸ்கூல்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நடத்துது. ஸோ ஏன்னா இப்போ வந்து இப்போ அட் த கரண்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இண்டியா லெவல்லையும் பிளேயர்ஸ் எல்லாம் வரது வந்து ஒரு மெச்சூர் லெவல் அப்புறம் தான் வராங்க. அது டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வேற ஸ்போர்ட்ல இருந்து ஃபுட்பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய எய்ம் வந்து என்னன்னாக்கா பிளைண்ட் ஃபுட்பால்ல வந்து மிடில் ஸ்கூல்ல சொல்லும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 6 அங்கே இருந்தே இந்த கேம் வந்து பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்கூல் முடிக்கும் போது கிளாஸ் 12th முடிக்கும் போது ஒரு ஜூனியர் டீமுக்கு வர மாதிரி ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போன உடனே இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் அடல்ட் ஃபுட்பால் இருக்கணும். மேபி அதுக்குள்ள ஜூனியர் நேஷனல் ஆரம்பிக்கும், சப் ஜூனியர் நேஷனல் அதுவும் வந்துடும் நேஷனல் லெவல்ல. பட் நம்ம இப்பயே ரெடி ஆகணும். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து நம்ம கிராஸ் ரூட் லெவல்ல அங்க இருந்து எடுத்து வந்தா தான் நம்ம பிளேயர்ஸ் உடைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இதே வந்து இப்போ நார்த் ஈஸ்ட்ல வந்து இந்தியன் டீம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளைண்ட் பிளேயர்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் இருந்து தான் வராங்க. அந்த பசங்க வந்து வில்லேஜ் லெவல்லையும் சின்ன சின்ன டவுன் லெவல்லையும் அவங்க வந்து ஃபுட்பால் வந்து ஆர்கனைஸ் ஃபுட்பால் இல்லை, ஆனா அவங்க சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெறும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அது வாட்டர் பாட்டில்ல கல்லை போட்டுட்டு அதை கட்டிட்டு அதை வந்து அதை வச்சுன்னு தான் அவங்க ஃபுட்பாலே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஆனால் இதை வந்து ஒரு ஒஃபிஷியல் லெவல்ல வந்து இந்த கேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இன்டு ஸ்கூல்ஸ், தென் இன்டு காலேஜஸ் அண்ட் தென் இன்டு த ஹையர் லெவல். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க வந்து வி ஹவ் காட் ஆர் அசோசியேஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ட்ரை அண்ட் கெட் தி நம்ம தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் கூட பேசியாச்சு. அவங்களும் எங்களை சப்போர்ட் பண்றேன்னு இருக்காங்க, ஏன்னா அவங்க தான் மெயின் ஃபுட்பால் பாடி இன் தமிழ்நாடு. அதே போல இந்த ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் இன் தமிழ்நாடு வி ஆர் ட்ரைங் டு அவங்களையும் வந்து நம்ம ஒரு பார்ட்னராக கூட சேர்த்துக்கலான்னு தான் இருக்கோம். மேபி இட் வில் பி சென்னை எஃப்சி ஆர் கேன் பி சென்னை சிட்டி எஃப்சி. 2 டீம்ஸ் இருக்கு. ஒன்று நம்ம சென்னையில் அட் த மோமெண்ட் யார் கூட டைப் பண்ண போறோம்னா வி வில் பி டிசைடிங் டவுன் த லைன். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம கோச்சஸ் எஜுகேஷன். இட் இஸ் நம்ம வந்து இதை பத்தி பேசும்போது நம்ம கோச்சஸை வந்து ரெடி பண்ணலனாக்கா இந்த கேமை வந்து எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் வந்து கோச்சஸை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ கோச்சஸ் எஜுகேஷன் அது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் ஒன் ஆஃப் அவர் பிளான்ஸ் இஸ் டு ஐடியலி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டு ஹேவ் அ சென்டர் ஃபார் பிளைண்ட் ஃபுட்பால். அது முடியலனாக்கா வி ஆர் திங்கிங் அபவுட் ஒரு 5 தமிழ்நாடு வந்து ஒரு 5 ஜோன்ஸாக டிவைட் பண்ணிட்டு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஜோன்.
and ஒரு ஜோன்ல வந்து ஒரு blind football ground ரெடி பண்ணிட்டு and have ஒரு set of coaches அந்த ஜோன்ல, and where the nearby districts வந்து அவங்க வந்து அந்த field யூஸ் பண்ணி they can start training once a week at least. That will be ideal. அதுக்கு அப்புறம் வந்து maybe we can start thinking about a longer term project. Same way நமக்கு வந்து referees also இந்த game வந்து வளரும் போது நமக்கு வந்து referees are very important. Tamilnadu Football Association referees, we are trying to get in touch with them, and one of our the senior most referees of India and the only referee who has ever officiated in the World Cup of football, Mr. Shankar, has promised to support us in this regard and try and help and work with how we are going to develop our referees. So எங்க plan வந்து it is a comprehensive plan that covers all aspects of the promotion of the game of football for the visually challenged in Tamil Nadu. So I think with this this is a brief introduction. நான் வந்து உங்களை டெஃபினட்டா சொல்வேன், உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்கா நீங்க யூடியூப்ல போனீங்கன்னாக்கா நல்ல மேட்சஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. பாராலிம்பிக் கேம்ஸ், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், வேர்ல்ட் கப் கேம்ஸ் அது கொஞ்சம் பாருங்க, and you will understand how this game is played. At the same time, I would like to thank some of my guests who have joined me. I saw Mr. Victor Vaz, who is the National Director of Special Olympics Bharat. Then we have Dr. Ajit from Amity University, and I have some of my friends. I think I saw Mr. Noel from Rugby India also is here. So we have people from other sports who have come in and joined us today and who are supporting us in this event. Thank you so much for joining us all. And now I'll pass it back to Bharathi Raja, and then he will continue with the deliberations. And if you have any questions, we will take it a little later. Thank you. Chino? Srinivasan? Yeah, ready? Video ready? Srinivasan? Ready. Yeah, friends, இப்போ வந்து ஸ்ரீனி வந்து உங்களுக்கு யூடியூப்ல சம் கிளிப்ஸ், வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுவாரு. ஸோ வாட் இஸ் பிளைண்ட் ஃபுட்பால், ஸோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஸோ யூ கேன் கெட் ஐடியா. சின்ன யூ கேன் ஸ்டார்ட். பாரதி ராஜா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த வீடியோ போகும்பொழுதுமே கூட இஃப் இட் இஸ் நோ சவுண்ட், யாராவது அது கொஞ்சம் வாட்ஸ் தேர் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் as well. Yeah, okay. Sebastian sir? முடியும்னா I'll take it over. Okay. Thank you, Sebastian sir. Thank you. One second, sir. I have a problem. ஓகே சினு, ஓகே பண்ணிடலாம்ல சினு? Yes, sir. ஓகே டேக் யூர் டைம், ஒன்றும் இதில்லை. Okay. Okay, I would like to invite, welcome our General Secretary Rajkumar. ராஜ்குமார், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ராஜ்குமார். சார் ஆக்சுவலி அவர் நேம் வந்து ரெட்மின்னு சொல்லி மாத்திருக்காரு. ராஜ்குமார், we can hear you. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார் பேசுகிறேன், டிஎன்பிசி செக்ரட்டரி. ஸோ ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல டிஎன்பிசியில் இருக்க எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஒரு கேம், அப்புறம் ரொம்ப ஒரு சேலஞ்ச், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்ச்டு கேம்ஸ் இந்த sighted persons also.
ஸோ அதை வந்து நம்ம வந்து விஷுவல் இம்பவர்மெண்ட்டோட தான் நம்மளும் வந்து அதை என்கவுண்டர் பண்ண முடியுது, அதை வந்து நல்லா விளையாட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கேம் வந்து நாங்கள் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுல முதல்ல சந்தோஷப்படுறோம். என்ன விஷயம்னா, நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நாங்க எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்கோம், நாங்க வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு கேம், நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம் வந்து இது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபுட்பால்ல வந்து ஒரு ஒரு நம்ம மத்த இது மாதிரி வெறுமனே ஒரு ஆடிட்டரி நம்ம வந்து கேட்கறத வச்சு மட்டும் வந்து நம்மளால அது ஃபுல்லாமே வந்து விளையாட முடியாது. ஏன்னா நம்ம ஒரே நேரத்துல நம்மளோட ஆப்போனன்ட் டீம், அட்டாக்கிங் டீம், அவங்களோட யார் யார் எங்க இருக்காங்கன்ற கவனம் வேணும். அதே மாதிரி நமக்கு 2 சைட்ல போர்டு இருக்குமே தவிர, கோல் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து மேபி இப்போ கோல் போஸ்டையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் எங்க இருக்குன்னு. அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கோல் கீப்பர் என்ன சொல்றாங்க நம்ம டிஃபெண்டிங் லைன்ல இருக்கும்போது, நம்ம கோச் என்ன சொல்றாரு மிடில்ல வரும்போது, அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கோல் கைடு என்ன சொல்றாரு, எங்க ஷூட் பண்ணணும், எந்த சைடு வரணும்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம நம்மளேவும் டிசிஷன் மேக் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுக்கு வந்து வெறுமனே நமக்கு வந்து ஆடிட்டரி ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது, நமக்கு எக்ஸ்ட்ரீம் மொபிலிட்டி, அப்புறம் வந்து நம்மளோட கினஸ்தட்டிக் சென்ஸ், நமக்கு முன்னாடி ஆள் இருக்காங்களா இல்லையா. ஏன்னா நம்ம வந்து பாலை வந்து நம்ம கோல் பண்றதுதான் நம்மளோட எய்மா இருக்கணுமே தவிர, நம்ம வந்து பிளேயரை வந்து இன்ஜரி பண்றதோ இல்லாட்டி அவங்களோட போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதோ இருக்காது. ஸோ அதனால நமக்கு பிளேயர்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் சேரும் போதுதான், நம்ம சார் கூட சொல்லியிருப்பாரு, நம்ம நல்ல கேம்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்டடா, அவங்க வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சர் பர்சனா அப்படின்ற ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி ஒரு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கேம் வந்து இது. ஸோ மெயின் ரீசன் அது. அதே போல நமக்கு வந்து நம்மளோட பிளேயர்ஸை வந்து இப்போ நம்ம கூட இன்னைக்கு சாம்வேல் இருக்காரு, கேப்ரியல் இருக்காங்க, நம்ம இந்தியன் டீம் இருக்கு. ஸோ அவங்கள பத்திலாம் நமக்கு வந்து வெளியில வந்து மாஸ் மீடியாஸ்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஆக்சுவலி இந்த பிளைண்ட் ஃபுட்பாலே பாத்தீங்கன்னா நான் 2010ல பார்த்தேன். இது ஃபுட்பால்னு சொன்னாங்களே தவிர அது எப்படி விளையாடணும், என்ன விளையாடணும் அப்படின்றதுக்கு அப்ப எனக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அது என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் செபாஸ்டியன் சார் மூலமா பிளைண்ட் ஃபுட்பால்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு இருந்தது. எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மேபி இன்னொரு ஒரு சைட் ஆஃப் வியூவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ இணையத்தென்றல் மாதிரி நமக்கு நாமே வச்சிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மீடியாஸ், த்ரூ தெம் அவங்க மூலியமா நாங்க வந்து இந்த ஃபுட்பாலை ப்ரொமோட் பண்ற மூலியமா நமக்குன்னு ஒரு கேம் இன்னொன்னு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே விளையாட முடியும். நமக்கு இன்னொரு ஒரு மேபி ஒரு ஒரு ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், ஆக்சுவலி ரொம்ப டேலண்டடா இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் எல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ஸ்போர்ட்ல, நமக்கு வேற வழியே இல்லையா. இதுல ஒரே கேம்லயும் நம்ம வந்து எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல கேமை இக்னோர் பண்ணிடக்கூடாது, அதுதான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அது மாதிரி இந்த பிளைண்ட் ஃபுட்பால் மூலியமா வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து எவ்வளவு இம்மென்ஸா இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்மள வந்து ஒரு சைட்டட் பர்சனுக்கு ஈக்குவலா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம பார்க்கறதும் நம்மளோட அப்டேட் பண்ணிக்கிறதும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபீல்ட்ல நல்ல
Hello, Chino. Sorry sir, some technical error ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Next I would like to welcome our joint secretary Andal. Andal லைன்ல இருக்கீங்களா? Yes, I can. Very good evening to one and all present here. I'm Andal, the Joint Secretary of TNBFA. So on behalf of our women players under TNBFA, அவங்களோட சார்பா நான் வந்து இங்க பேச வந்திருக்கேன். As a Joint Secretary and also a player of TNBFA. ஸோ நார்மலாகவே யூஸ்வலாக எல்லா கேம்ஸும் பார்த்தோன்னா விமென்க்கு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பட் இந்த டிஎன்பிஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த கேம்ல இருக்கு. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு சே செபாஸ்டின் சார் கிடைச்சது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் கேம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தது எப்படி இருந்திருக்கோம்னா, ஒரு கோச் கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கற்றுட்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் மிஸ் அவுட் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமையே போயிடும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் விளையாடிட்டு இருந்திருப்போம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளியராக வந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவருடைய டைரக்ட் கோச் கீழே வந்து நாங்கள் கற்றுட்டு வந்ததுனால மோர் இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு நம்மளோட டிஎன்பிஎஃப்ஏயோட பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் விமன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு இது நாட் ஒன்லி ஒரு இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஒரு கேமாக வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு என்டியூரன்ஸ் பவரை வந்துட்டு இது வந்து மேக் பண்ணும். எப்பயுமே வந்துட்டு பார்த்தோன்னா இது மற்ற கேம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஹேண்ட் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு ஹேண்ட் ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு வரும். பட் லெக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக வர ஒரு விஷயம் கிடையாது. பட் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் லெக் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு என்டியூரன்ஸ் பவரை கொடுக்குது, ஒரு கண்டினியூஸாக விளையாடுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் பவரை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் நம்ம பிளேயர்ஸுமே வந்துட்டு ஒரு ரிவ்யூ கேட்டிருந்தோம். அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, மற்ற கேம்ஸை பொறுத்த வரைக்கும் when we compare other games to the blind football, B1 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் மற்ற கேம்ஸில் வந்துட்டு எப்போ அவங்களுக்கு பால் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆன்டிசிபேஷன் இல்லாமையே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க 4 பிளேயர்ஸுமே வந்துட்டு மோர் ஆன்டிசிபேஷனோட இருந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒய் பிகாஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த பாலோட சத்தம் அது வந்துட்டு அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயம் இதில். அண்ட் இதுக்கு முன்னாடியே செபாஸ்டின் சார் வந்துட்டு இந்த பிளைண்ட் ஃபுட்பாலோட தனித்தன்மைகள் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனாலையும் கூட இந்த விமனுக்கு வந்துட்டு மோர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈவன் நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸுமே கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்துட்டு டிஎன்பிஎஃப்ஏ ஹேவிங் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து இருக்காங்க, அவங்களுக்குமே மோர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஃப்ஓட ஒரு விஷன் வந்து 2024 நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்துறது. ஸோ அதுலேயும் ஐ ஹோப் கண்டிப்பாக விமன் டீம் வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் என்டியூரன்ஸ் பவர் மட்டும் இல்லாமல் ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டும் இதில் வந்து கிடைக்கும். எங்களுக்கு நாங்களே வந்து ஒரு எம்பவர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஈவன் மோர் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா நார்மலாக எல்லா கேம்ஸ்க்கும் வரமாட்டாங்க. யூஸ்வலாக இருக்கிற பீப்புள்லேயுமே வந்துட்டு பாய்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் இருப்பாங்க. இந்த பிளைண்ட் சொசைட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ண கேம்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பட் டிஎன்பிஎஃப்ஓட விஷன் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸையும் வந்துட்டு இதில் கொண்டு வந்து ஆட் பண்ணி ஸோ அவங்க நார்மலாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புளை தான் வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. பட் டிஎன்பிஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் பீப்புளை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறது தான், அவங்கள இன்ட்ரெஸ்டாக கொண்டு வரதான் டிஎன்பிஎஃப்ஓட ஒரு விஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆண்டல். ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். என்னன்னா வந்து இந்த நேஷனல்ஸ் நம்ம 2019 நேஷனல்ஸ் வந்து நம்ம 2020 நேஷனல்ஸ் நம்ம போகும்போது March 24 வந்து ஆக்சுவலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்டு. அப்போ வந்து பாய்ஸ் டீம் அண்ட் ஈவன் கேர்ள்ஸ் டீமும் வந்து ரெடியாக இருந்தாங்க. 2 டீமே ரெடி ஆகி ஆல்மோஸ்ட் டிக்கெட் புக்கிங் எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆன டைமில் தான் வந்து லாஸ்ட்டு இந்த கொரோனா ஒரு இஷ்யூவால் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணோம். இல்லைன்னா நம்ம கேர்ள்ஸ் இந்த நேஷனல்ஸ் போயிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வின்னிங் கப் வந்து வின் பண்ணி கொடுத்துருப்போம். அந்தளவுக்கு நம்ம 6 டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது ஆக்சுவலி நம்மள கேர்ள்ஸ் டீம்.
அண்ட் ஆல்சோ இந்த அடிஷ்னல் திங் ஒன்று ஆட் பண்ணணும். நம்ம செபாஸ்டியன் சார் சொன்ன மாதிரி பாய்ஸ் அதாவது மென் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி B1 தான் வந்து உள்ள வந்து பேராலிம்பிக் கேம் வைக்குமே வந்து ஒன்லி B1 மட்டும் தான் வந்து விளையாட முடியும். ஐ பேட்ச் பண்ணி இன்சைட் ஃபீல்டில் இருக்க முடியும் எக்ஸெப்ட் கோல் கீப்பர் தவிர. ஆனால் இப்போ வரைக்கும் இன்டர்நேஷனல் ரூல் படி என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபார் விமனுக்கு மட்டும் இந்த எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா வந்து ஈவன் அவங்க வந்து B1ஆவும் இருக்கலாம், அதாவது டோட்டல் பெண்டாவும் இருக்கலாம், லோ விஷனாவும் இருக்கலாம் கேர்ள்ஸ் விமன் பிளேயர்ஸ். ஆனா என்னன்னா அவங்க எந்த கேட்டகரியா இருந்தாலுமே கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஷுட் ஐ பேட்ச் பண்ணியே இருக்கணும். அதுதான் வந்து கேர்ள்ஸுக்குள்ள ஒரு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எதுக்குன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே உள்ள வரணுன்ற ரீசன்காக தான் வந்து இன்டர்நேஷனல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் நீங்க வந்து ஈவன் லோ விஷனாகவும் இருக்கலாம், டோட்டல் பெயினா இருந்தாலுமே நீங்களும் வந்து இந்த ஃபுட்பால் விளையாட முடியும், ஒரே டீமா விளையாட முடியும். ஆனா நீங்க ஐ பேட்ச் பண்ணிட்டு நீங்களும் நார்மல் மாதிரி நீங்களும் இந்த ஃபுட்பால் வந்து நீங்க வந்து விளையாட முடியும். அண்ட் ஐ வெரி ஹாப்பி டு இன்வைட் அவர் Anthony Samuel, India international. He's an Asian, actually he represented India in 2020. He is an Asian squad. Samuel. Yeah, hello. Samuel. Can you hear me? Am I audible? Yeah, Hello? Samuel, you are audible. Okay. So, yeah. One second. One second. Now my video also started. You can see me? Yes, Can yes. you see me, Raja? Yeah, we can. Go ahead. Yeah. Hello everyone and good afternoon to everyone, and really thanks to Raja and our Tamilnadu Football Association, Blind Football Association, so for giving me this opportunity. And main thing is that before you start your game, or before you start your blind football, you just need only one thing. No need skills, no need endurance, no need fitness, nothing. You just need only one thing, that is your dedication and effort. Okay, so you have to fix your mind there. Then you need your endurance, power, fitness, and all. Okay, so my name is Anthony Samuel. I'm the player of Indian Blind Football team, and I'm a player of our IBFF, Indian Blind Football Federation Academy. So before I start, I just want to say a few words about me, how I started here, how I started my football career, blind football career. Actually, I'm not a birth blind. I'm not a birth blind. I'm a late blind. So 2012, I became a blind person. I lost my eyesight by a bike accident. So after that, I was trying to do something, like from that place to this place. It's really difficult. So I was in 6 months in a hospital, counseling hospital, and all. Lots of things happened. Like I tried lots of things to do. Maybe I killed myself. Lots of things I did. Okay, I done. So after that thing, when I started my career, I went to Mumbai to be an actor. Actually, since my childhood, I want to be an actor. I want to be a star. So that's why I went to Mumbai, and everything I did. I was a radio jockey in a radio station in my Calcutta. So after that, I saw it's not for me. That is not my platform. Where is my platform? I'm a blind person, and I should be proud. I should feel proud to be a blind person. So I came in the blind football. Sunil J. Matthew, our director, IBFF director, and the coach of Indian team, he called me. He saw me first time play in. I played in Kochi, first time national, 2016. Then I ran away from my house and everything to the Mumbai. So after that, 2018, I started my career. At that time, my weight was 92 kg. That was 2018 January, 4th January. My weight was 92 kg. And 2019 October, my weight was 70.1 kg. I made that because I have to do that. Lots of difficulty I face, like I have a issue, like I'm a little bit different from my figure. Actually, if I not practice 1 week, then I will gain lots of weight, like 2 kg, 3 kg, 5 kg. In a week, I can gain 2, 3 kg. It's automatically happen with me. So it's very difficult for me. But that place to this place is different.
is difficult, obviously difficult, but for the blind people, blind football is the right platform to learn. Actually, this blind football will teach you lots of things about your life. See, in the blind football, if we mistake in our life, then we will punished by someone. So in the ground also, if we do foul, then the referee will punish us, like by the giving foul and free kick, like that, same thing. So in the blind football, you have to learn, you have to, you know, you have to gain that game, like technique and all, everything you have to learn that. And nobody born with games and all. Everybody made that by their own self. If you want, you can make it. You can make it. You can do lots of skills. You can show lots of talent. Okay, you have talent. Everybody, we all have talent to show to, but we not getting the right platform. And this is the platform, blind football. There we can feel ourselves. We all need a identity, and we can make identity from this blind football. And when I was here, first time I played against Australia, my debut. That time before 3 days, we had our selection camp for 15 days. So before when result will come out after 3 days, that day before 3 days, I got an accident there. I dashed on the boat. As we know that we have side boat, side we had the boat there. It was like almost like it's like wood, okay, fiber type. So I dashed there, bleeding. When my nose bleeding, that time I went to doctor. Doctor said you cannot play, but I said I can play. This is my time. If I will not play, then in the future I cannot play. I never can play in the future. So I have to play today. Got selected for the national team. And from that day, I started my career and everything. So I started. First, you will face the failure. I faced that. First time I didn't select for the Japan Pro. I didn't select there because they said the right person to be in the team maybe. So that's why I didn't select. But no problem. I thought, yeah, this is not my time. I have to work hard. I have to work hard. Nobody will get their position or the success in the one. Yeah, you can speak. Someone wanna ask something. Hello, Raja. Someone wants to ask something. Okay, so I'll continue. So I start from that day. Still, I'm playing. Still, I'm playing in the team, in the platform, in the game, in the ground. Still, I'm playing. Just playing. But today we cannot play. From 8 months in the house, we can't go outside for the during this pandemic time and all. So we can't go. But still, we trying to practice. But I gain lots of weight. So I will reduce that. So we will try again. I will fight again. I will do that. So you also can do. If I can do, you can do. If you can do, everyone can do. We all can do. So just remember one thing. If you want to do something, if you want to make something, for that you have to work hard. And in this platform you have the opportunity. We have lots of scopes here. Before, no, in the India we don't know how to play blind football. We had nothing before. Just playing simply in the year 2009, 10, 11. We just in the year one time game in the somewhere in the Delhi or somewhere. We just playing one game national, but finish. But now today we have that much like capacity that we can learn. Like as we know, everybody know about our academy. It's based in Kochi. Sebastian sir, he knows about that. He came there, he saw, he played with us. He had a good experience with us. So we are in Kochi. We are here to help you. We are here to give you, provide you all the things, practice and all, teaching and all, everything you will get. But for that, you have to be ready for that. You have to say, yes, I am ready for that. If you are ready, then please come. Just come, enter in the ground and play.
Don't worry about anything. You can do everything, anything you can do. And this is the time we have the scope, because before we had nothing, now we have. Today in the Asian Championship, we are very less before, but now we are in fifth position. This time we scored 2 goals against Malaysia. We beaten them. Then we draw against Korea. But China, Thailand, we lose 2 games. But still, we got our fifth position because we one match draw, then one match win. So we got fifth position. Slowly, slowly, we are going. We are moving now. Slowly, slowly, we are upgrading. So we will do, we can do, we will do. But for you, this is the right time, because every time Samuel cannot play, every time Gabriel will not play, everything Pankaj will not play, that Sunil sir also, maybe he will be not there after 20 years, 30 years. Maybe that position, another coach will come. So you have to take that position. How many days we will play, you will come. It should be competition. When we had our first selection camp, 2016 or 2018 first selection camp, we had very less people, very less people. And as we know, Raja also knows that when we started our national on 2016 first national in the Kochi, we had only 8 teams, only 8 teams. Then 2017 we had around 12. Okay, then 2018 we had 16. Now 2019 also we had 18, around 18. Now we have 22 teams. We have 22 teams now. And the selection camp, we having 20, 25, 30, 35 people in the selection camp. So it's a tough competition, because scopes are there. Day by day, it's upgrading. So you just come, learn. You have that opportunity there. You can do. Come and learn. Okay, we are here to ready. We are ready to teach you, provide you everything. And main thing is that you have lots of things, like you have the board, association. Raja, he is a nice person. And you have the main one, is that is service chancellor. He is the person who can do anything. He can give you a good, you know good coaching, good training. He can give you. So when he will give you, that time you just take the advantage of that, his experience. You just take advantage of his experience. And really trust me, after 1 year, maybe Rajkumar, Vinod, they will play for Indian team. Maybe this next selection camp, he will play for the Indian senior Indian team with us. That time, maybe your government will provide you the government job or something. Maybe they will look on you when they will heard, yeah, some person is there, he's playing blind football, he's representing India. Obviously, maybe he will come. They will come forward to help you, to support you. And today you have your association, the Tamil Nadu Blind Football Association. So it's there. You have that committee. We didn't get that before. Thank you, Samuel. Thanks, Thank you Mr. very much. Samuel. Rajkumar, could you able to translate for 2 minutes? Sorry, I'm sorry, I got a call. I'm sorry. So yeah, it's happened. So, and this blind football, we really help our association by some sponsorship, to arrange some sponsorship and all. Because see, our blind football is very expensive. It's, if you go for the local thing, local stuff, it will be maybe 1,500, 2,000 rupees, 2,500 rupees maybe. But if you go for the nice ball, it will be 3,000, 3,500, 4,000 rupees. So for that we need really money. For that we have to work together. If we work together with everyone together, then we can reach sometime, or after 1 year or 2 years, we will reach a good position. Everybody will know about the Tamil Nadu Blind Football Association. In the national, we will keep that, we will get that opportunity. We will get that, a national cup also we can get. So come forward, let's play together. We all are ready here. Raja is here, Sebastian sir is here, the ma'am is here, the Tamil Nadu Blind Football Association with us. So come, let's play together. Okay? Thank you, Samuel. Thank you very much. Rajkumar, just do the translation.
எஸ் Make it as ஆக்சுவலி simple. நம்ம இணையத்தை கேட்டு நம்ம தமிழ் லிசனர்ஸ்க்காக முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் தமிழ்ல ராஜ்குமார் உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. நான் ஐ வில் டு தி ட்ரான்ஸ்லேஷன். ரொம்ப பிரேக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமுவேல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, No, it is not okay, Rajkumar. Just a minute. Yeah. இப்ப சாமுவேல் நம்ம பேசினாரு பாத்தீங்களா, சாமுவேல் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2016ல வந்து he lost his eyesight. அவரோட கண் பார்வை வந்து முற்றிலும் இறந்துட்டாரு. என்னன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்டால வந்து அவரோட பார்வை ஃபுல்லா போய் அவர் வீட்லயே வந்து அந்த ஒரு வருஷம் வந்து வெளியே வரல. ஏன்னா வந்து அந்த சொசைட்டில நம்ம என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வெளியே வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து அவரு நிறைய சைக்காலஜி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால வந்து அந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அந்த வீட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு சவால் அவர் இது பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு. அவர் முதல்ல ஒரு ஜேர்னியை வந்து மும்பைல தான் ஸ்டார்ட் பண்ண. மும்பைல வந்து ஒரு ட்ரைனிங்காக சும்மா போனப்பதான் வந்து சுனில் மேத்யூ சார் வந்து இது ஹெட் கோச் ஃபார் இந்தியன் டீம். அவர் பார்த்து அவரோட டேலண்ட்டை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்படி ஒரு பிளேயர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்தியன் டீம்ல சேர்த்து இந்தியன் அகாடமியில சேர்த்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து இவர் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 92 kg இருந்தாராம். 1 yearல வந்து 70 kg இதாயிருக்கு. 30 kg வந்து அவர் குறைச்சிருக்காரு. அண்ட் வந்து ஸ்கோப்பை பத்தி பாத்தீங்கன்னா இவரோட முதல் இது வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா சைட் போர்டு நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா, அந்த சைட் போர்ட்ல வந்து அவருக்கு வந்து பிராக்டிஸ் டைம்ல வந்து நோஸ்ல வந்து ப்ளீட் ஆகி டாக்டர்ஸ் வந்து இந்த மேட்ச் விளையாடக்கூடாது, விளையாடனா ரிஸ்க் ஆயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இல்ல ஐ கேன் டூ, நான் இதை மிஸ் பண்ணேன்னா வந்து என்னால அடுத்த கட்ட இதுக்கு போக முடியும், இது எனக்கு கிடைச்ச ஒரு முதல் வாய்ப்பு, இதை நான் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு அவர் அந்த டோர்னமெண்ட் போனாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஸ்கோப்ஸ் பத்தி நிறைய பேசினாரு. பிளைண்ட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்டிவ் கேம், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அதை பத்தி அவர் ஃபுல்லா நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் வந்து ஃபுட்பாலோட கிட் பத்தி அவர் நிறைய பேசினார். அதாவது இப்போ நார்மல் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா we can buy 1000 1500 வந்து நம்ம வந்து வாங்க முடியும், நார்மல் சைடட் ஃபுட்பால். பட் நம்ம ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா வந்து அதோட காஸ்ட் இந்த மினிமமே வந்து 3000 காஸ்ட். ஒரு பிளைண்ட் ஃபுட்பாலோட காஸ்ட் வந்து 3000 ஒரு குவாலிட்டியான ஒரு இது வாங்குறதுக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வாங்கணும்னா அது வந்து 1 monthல வந்து அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து லோ இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிளைண்ட் ஃபுட்பால் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா we should import that ball. வெளிநாட்டுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா, ஜப்பான், அப்புறம் வந்து பிரேசில், அங்கேருந்து வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண. ஈவன் IBF கூட வந்து பால்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்றாங்க வெளிநாட்டுல இருந்து. ஸோ அதை பத்தி அவர் பேசினாரு. ஸோ தேங்க்யூ சாமுவேல், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Thank you, Raja. Thank you for giving this opportunity. Thank you. Really thanks to Tamilnadu Blind Football Association. Thank you. And also Samuel, our Inaiathendral is one of our is a trust. He is also joining. He is a sponsor, Zoom sponsor. They are sponsoring this event. Inaiathendral. Okay. Yeah, Inaiathendral. Okay. Okay. Thanks to him. Thanks to him. Yeah. Benjamin sir. Thank you so much, Mr. Samuel. It was really inspiring. ரொம்ப இன்ஸ்பைரிங்காவே இருந்தது நீங்க பேசினது. எவ்வளவு Okay, I'm so sorry. I speak in bilingual on behalf of my viewers and on behalf of my Mr. Samuel as well. So it was so inspiring. ரொம்ப inspirational-ஆ இருந்தது. I could understand that you have a greatest passion. ரொம்ப பேஷனட்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. இடையில விஷன் போனாலுமே ஆஸ் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் விஷன் ரீசென்ட்லி, நீங்க ரொம்ப எஃபெக்டிவா பவுன்ஸ் பேக் பண்ணி நீங்க திரும்பவும் வந்து யூ ஹவ் ஸ்டார்டட் யுவர் என்டையர் கெரியர் இன்டு ஃபுட்பால். I could understand the passion in you so that you are able to achieve it. So என்னால உணர முடியுது நீங்க எவ்வளவு பேஷனட்டா இருந்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நீங்க இந்தியன் பிளைண்ட் ஃபுட்பாலை வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சொல்லி. யூ ஆர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரோல் மாடல் அமங்ஸ் விஷுவலி இம்பேர்ட், பார்வை மாற்றுத்திறனாளி கால்பந்து மக்களிடையே உங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஒரு விஷயங்கிறது வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னால உணர முடியுது.
Thank you so much for coming and delivering your message over here and using this platform. I appreciate நம்ம தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இதை குறித்து. தேங்க்யூ. பாரதி ராஜா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா Q&A செஷனுக்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் எல்லாருமே ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் கோச் டு பாரதி ராஜா டு சீனு டு சாம்வெல் அண்ட் ஐ குட் சி Mr. Sebastian, sorry. So I could see one player, women player footballer as well, Miss Andal நினைக்கிறேன் அவங்க. So I'm so happy to have her also. பொதுவாகவே பிளைண்ட் ஃபுட்பால் இல்லை கேம்ஸ்னாலே பார்த்தாலே பெரும்பாலும் மென்னு தான் வந்து யூஸ்வலாக வருவாங்க. விமனும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் வெல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஸ்டின் அவருக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. We can answer your questions. யாருக்கேனும் கேள்விகள் இருக்குதா? சார் யாரோ விவோன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. asking to unmute him sir. விவோன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். விவோன்ற ஐடில இருந்து யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. vivo 1938. Thank you sir. Good afternoon sir. Good afternoon sir. விவேகானந்தன் from Chennai. சார் நான் இந்த ஃபுட்பாலில் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து பாரதிராஜா கிட்ட கூட பேசியிருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு தான் வந்து நான் இந்த ஃபுல்லாக இந்த மீட்டிங்கை கண்டிப்பாக கவனிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு ஃபுல் டைம் 1.5 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட் ஷார்ட் புட் அண்ட் டிஸ்கஸில். ஸோ நான் கிரிக்கெட்லேயும் வாலிபால்லையும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவல்லையும் சரி ஜோனல் லெவலில். பட் எனக்கு ஃபுட்பாலில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் லாஸ்ட் இயரே வந்து நான் பாரதிராஜா கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எனக்கு இப்போ தான் அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் சரி என்னென்னா எனக்கு என்னோடய கொஸ்டின் நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். இப்போ வந்து இந்த கோச்சஸ் ஜோனல் பிரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தார், கோச் சொல்லியிருந்தார், எல்லாருக்குமே கோச். அது வந்து எந்த லெவலில் வந்து நம்ம இப்போ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை டீம்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய ஆசை. அதே மாதிரி என்ன லெவல் இது இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுட்பால் டீமில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எல்லாருமே நம்ம இன்ட்ரெஸ்டட் வந்து வெளியே தெரியாதவங்க, அதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோட தாட் வந்து அவங்கள எல்லாமே கொண்டு வந்தால் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கொண்டு வரலாம். ஸோ ஜோனல்ஸ் சென்னைக்கு பிரிக்கும் போது நல்ல ஒரு செலெக்ஷன் கமிட்டி வச்சு நல்ல ஒரு ஜோனல் ஒரு கோச் ரெடி பண்ணலாம் சார். ஆக்சுவலி தேங்க்யூண்ணா. ஆக்சுவலி விவேகானந்தா இவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து அவர் வந்து நேஷனல்ஸ் போயிட்டு, நாங்கள் இப்போ ஜூனியராக இருக்கும்போது அண்ணன் வந்து 12th அப்போ வந்து அண்ணன் வந்து நேஷனல் லெவல் போயிட்டு நம்மளுக்காக வந்து எங்கள் ஸ்கூலில் ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல் வந்து கோல்டு வின் பண்ணவர், ஒரு நல்ல அத்லெட் அவர். லாஸ்ட் டைம் நம்ம அவர்கிட்ட பேசியிருக்கோம் ஃபுட்பால் பற்றி. ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஜோனல் எத்தனை டீம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து பாய்ஸ் டீம் வந்து 10 டீம்ஸ் இருக்குன்னா 10 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டீம் இருக்காங்க. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போதைக்கு கேர்ள்ஸ் டீம் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது ஸ்டார்டிங் தான் நம்ம இப்போதைக்கு இது பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளோட இன் ஃபியூச்சர் வி ஹாவ் மோர் தென் 16 டீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ வி ஆர் ட்ரைங் டு கெட் அ டீம் ஃப்ரம் ஸ்கூல் ஆல்சோ. ஸ்கூல் லெவலில் வந்து வி ஹாவ் 2 டீம்ஸ் வந்து நம்மள்ட்ட இது பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் டீம் சேர்க்காம ஸ்கூல் லெவல் இப்போதைக்கு நம்ம இது பண்ணியிருக்காங்க. So we have 10 team right now in boys. Girls பொறுத்தவரைக்கும் we have 5 teams in Tamilnadu. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஜோனல் லெவல்ல வந்து நம்ம செபாஸ்டியன் சார் சொன்ன மாதிரி we have a plan. So we 5 district 5 ஜோனல் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கு. கிரவுண்ட்ஸ் அதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்கண்ணா. மிஸ்டர் விவேகானந்தன், நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து இந்த ஜோன் வந்து சென்னை கொண்டு இல்லை, இது வந்து தமிழ்நாடு வந்து நம்மளுடைய பிளான் வந்து எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பிளைண்ட் ஃபுட்பால் செட்டப் ரெடி பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும் தான் பிளான்.
அது நடக்கலனாக்கா அது நெக்ஸ்ட் ஒரு ஈஸியர் வே வந்து தமிழ்நாடு வந்து 5 ஜோனா, தமிழ்நாடு சென்னையில தமிழ்நாடு வந்து 5 ஜோனா பிரிச்சுட்டு அண்ட் தென் டு கிரியேட் அந்த ஜோன் உள்ள வந்து ஒரு ஜோன்ல வந்து ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு அதே நேரத்தில் கோச்சஸை ரெடி பண்ணிட்டு அந்த ஜோனுல உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் மேபி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒன்னா ஒரு ஜோன்ல வந்துட்டு அவங்க வந்து வீக்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி. இப்போ ராஜா சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து டீம் ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதான் நம்ம டீமோட ப்ரெசென்ட் கணக்கு. சென்னையில் வந்து அஸ் யூஷுவல் வந்து இப்போ இந்த லாயலா காலேஜ்ல ஒரு குரூப் இருக்கு, WCCல ஒரு குரூப் இருக்கு, மோஸ்ட்லி சீனியர்ஸ் தான். ஸ்கூல் லெவல்ல வந்து இது வரைக்கும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல, பட் அது ஸ்கூல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம ராஜா வாட் இஸ் தட் ஸ்கூல்? அது பர்கூர் மிஸ்டர் சாண்டிலின், கார்ட்டர் சாண்டிலின், அவரு ஐ திங்க் இஸ் தேர் ஆன் த பேனல். I'll ask him, Mr. Carter, can you switch on your mic and come in please? Carter, he's one of the Mr. Carter. Hello. Yeah, just a moment. Sir, yes, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப அதாவது நீங்க நான் பேசும்போது கூட நான் இவ்வளவு சீரியஸா இந்த கேம் பத்தி யோசிக்கல சார். ஆனா இப்ப பேசும்போது தான் தெரியுது இதோட சீரியஸ்னஸ் எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சீரியஸாவே பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். ஆனா நீங்க எல்லாம் தான் மெயின் ஆளுங்க, நீங்க தான் ஸ்கூல்ல இருக்கீங்க. உங்க மூலம் தான் இது வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த கேம் வந்து இப்ப நம்மளுடைய மெயின் விஷன் வந்து எப்படி இதை வந்து ஸ்கூல் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எப்படி அதை முன்னுக்கு போக போறோம். அது வந்து ஸ்கூல்ல ஆரம்பிச்சா தான் நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி ஃப்ரம் கிளாஸ் 6 உங்களுக்கு அது ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நேஷனல் லெவல் பசங்களை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி கோச்சஸ், PE டீச்சர் சயின்ஸ் ஸ்கூல்ல இருக்காங்களோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணிட்டு நீங்க தான் ஃபவுண்டேஷன், நீங்க அந்த ஃபவுண்டேஷனை கொடுத்தீங்கன்னாக்கா பிளைண்ட் ஸ்கூல்ஸ்ல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலா ஒரு 5 years 6 yearsல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி பசங்க வந்துனே இருப்பாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் பிளைண்ட் ஃபுட்பால் இந்த ஸ்கூல். இப்போ நம்ம ராஜா சொன்ன மாதிரி, ராஜ்குமார் சொன்ன மாதிரி அவங்க வந்து பிளைண்ட் ஃபுட்பால் வந்து ஸ்கூல் டேஸ்ல ஆடவே இல்லை. ஆனா இப்போ வந்து அது நம்ம இந்த பிளைண்ட் ஃபுட்பாலை வந்து ஸ்கூல் லெவல்ல கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாம் ஒரு காலேஜ் லெவல் வரும்போது ஒரு 5, 6, 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு கேம் விளையாடிட்டு. ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து அங்கதான் இருக்கு. இந்த கேமை வந்து எப்படி நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து தூக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஹலோ சார் சொல்லுங்க. ஹலோ நீங்க பேசுங்க சார். ஹலோ கேக்குதுங்களா சார்? கேக்குது. ஹலோ கேக்குது சார், சொல்லுங்க. இப்போ ஸ்கூல்ல ஆக்சுவலா வந்து நீங்க உங்களோட பிளான் வந்து 100% நீங்க சொல்றது 100% கரெக்டுங்க சார். எப்பவும் வந்து இப்போ ஸ்கூல் லெவல்ல நம்ம அந்த கேமை பத்தி ரொம்ப சீரியஸா பசங்களுக்கு சொல்லும் போதுதான் அதுல இன்வால்வ்மெண்ட்டை காமிப்பாங்க சார். ஹலோ ஆமா கேக்குது. கண்டிப்பா சார். ஹலோ கண்டிப்பா பண்ணுங்க சார், பேசுங்க, நீங்க பேசுங்க. சார் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் போயிடலாம் சார். பெஞ்சமின் சார். நெக்ஸ்ட் மணிகண்டன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். மணிகண்டன் சார். Audio now unmuted. Yes, we can hear. Click on mute my audio.
Benjamin sir, are you still there? Oh, you seem to... Yes, sir, I'm back. There's a internet problem in my system. So, not a problem. am I audible? Yeah. Yes, sir. Yeah. I think we lost Mr. Carter there. I want to bring in this. We have one of our guests from rugby, Mr. Noel. Mr. Noel, please, you can unmute yourself and please talk. Rugby lende nammaloda Mr. Noel join aayirukkaru. Indian Rugby, if I'm not wrong, sir. He's the development officer for Indian Rugby for South India. Hello, sir. Good evening, sir. Good evening, everybody. This is Noel here. Tell me, good evening, Noel. Solunga. A few words. Yeah, just for half an hour gap, I was just left out because to conduct a Zoom meeting நடந்தது இந்த ரக்பி கோச்சிங்ல முடிச்சுட்டு தான் வந்து ஒரு 3:30 தான் ஜாயின் பண்ணேன். மிஸ்டர் ஆண்டனி சாமுவல் அவர் பேசும்போது தான் நான் ஜாயின் பண்ணேன். So I was happy to come down and thanks for Mr. Sabash sir to invite me for this meeting. And the meeting கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபுட்பால்ல இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து அப்படி பண்றீங்க. நான் உட்காந்து யோசிச்சு ட்ரீம் பண்ணதுலாம் வந்து ரக்பியில் இது முடியுமா அப்படின்ட்டு தான். ஏன்னா ரக்பி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவல் பால் ஹார்னில் பாஸ் பண்ணுறது கிக்கும் பண்ணலாம், பட் ஹேண்டில் தான் 90% எல்லாமே 95-99% எல்லாமே பாஸ் பண்ணுறோம். இது பிளைண்ட் பீப்புள் வந்து ரக்பி விளையாடுறதுக்கு வழி இருக்குமா, சான்சஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு ட்ரீம் பண்ணியிருந்தேன். ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின் பிசிக்கல் சேலஞ்ச் அண்ட் ஹேண்டிகேப்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வீல் சேர் மட்டும் தான் இப்போ இருக்கு. ரக்பி வீல் சேர் ரக்பி மட்டும் தான் இருக்கு. பட் பிளைண்ட் பீப்புள் அண்ட் டெஃப் பீப்புள் இருக்குன்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ஹேவ் எனி ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ், அதாவது ஏதாவது மேக் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுட்டா ஃப்ரம் த அசோசியேஷன் ஆன் ஃப்ரம் தி ஃபவுண்டேஷன் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட் ஃபார் ரக்பி. Football also we are like to, because basically I started my sports career in my schools is football. I kind of football ரொம்ப பைத்தியமா விளையாடிருந்தேன். But when during after college I had an opportunity to play for the state as well as national. வந்து எனக்கு ரக்பி தான் ஈஸியாக கிடைச்சது. Because with my effort and hard I got it. Football எனக்கு வந்து I was try for the selection for SGFI, but அதை செலக்ட் ஆக முடியல. ஜோன் லெவலில், சாரி நாட் டைரக்ட் 65, ஜோன் லெவலில் கிடைக்கல. நான் வாஸ் தேர் இன் சென்னை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஜோன்ல எனக்கு செலக்ட் ஆக ப்ரிப்பரேஷன் கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து ஸ்கூல்ஸில் பிடிஸ் அவங்க சொல்லிக் கொடுத்தது வந்து அமெரிக்கன் ஃபுட்பால். அது பேசிக்காக வந்து ரவுண்ட் பால் நம்ம ஃபுட்பாலில் வச்சு தான் அவங்க பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க. லேட்டர் ஆன் when I had a contact with rugby in the year 1997, I started fully dedicated to rugby. So 97லேருந்து I'm playing rugby. So in 2012 I just joined as a development officer for Tamilnadu. Slowly I was given a place like a position like the development manager for total South India. So South India states ஒரு ஸ்டேட் எல்லாமே அசோசியேஷன் பேஸ்ல இருந்து இனாகிரேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வேண்டிய பைலாஸ் கோன்ஸ் அவங்க என்னென்ன பண்ணணுன்றது எல்லாத்தையும் டைரக்ஷன் கொடுத்து டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் கண்டக்ட் பண்றது எல்லாமே ஆக்டிவிட்டிஸும் பேசிக்காக இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் ஐ அம் ரன்னிங். ஸோ திஸ் இஸ் வாட் டோட்டலி அபவுட் மை செல்ஃப். Thank you. Thank you, Noel. Thank you for your support, and we look forward to rugby supporting the growth of blind football in Tamil Nadu. I think thank you so much, Noel, as well. We have two people raising their hands as well. ரெண்டு பேர் கையை இது பண்ணிருக்காங்க, லிஃப்ட் பண்ணிருக்காங்க. Chino, can I take few seconds to comment on him, sir? Actually, Noel sir. Hello, sir. Yeah, go ahead. ஆக்சுவலி சார் கேட்டார், நமக்கு வந்து ரக்பியும் நம்ம விஷுவல் சேலஞ்ச் பிளேயர்ஸ் வந்து விளையாட வைக்கணும்னு ஒரு ஆசைன்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டு நமக்கு நிறைய கேம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வாலிபாலையும் வந்து நம்மளால விளையாட முடியுது. வே ஆஃப் அடாப்டிங். இப்போ அந்த பால் வந்து நம்ம சாருக்கு ஒரு ஐடியாவுக்காக சொல்றோம். நம்ம வந்து இப்போ அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னா அண்டர் த நெட் பால் வந்து தரையில தான் போகுது. ஸோ அவங்க வந்து என்ன ரூல்ஸோ அதை வந்து அண்டர் த நெட் அவங்க வந்து விளையாடி இப்போ நல்லா போயிட்டு தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி வாலிபால் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நீங்க ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணீங்களா? எப்படி ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நீங்க ஐடியா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரப்போசல் மாதிரி. இப்போ செபாஸ்டியன் சாரும் ஒரு அட்வைசரி கமிட்டியில குளோபல் லெவல் கமிட்டிலையும் சரி இந்தியா லெவல்ல ஒரு பேராலிம்பிக் கமிட்டியில அட்வைசரா இருக்காரு. ஸோ இவர மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து கேம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் சார். டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். அப்புறம் இந்த ஒரு வே ஆஃப்
ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸோட நம்மளால வந்து ரக்பியும் விளையாட முடியும். அதுதான் என்னோட ஆக்சுவலி சஜஷன் சார் நீங்க கேட்டதுக்கு. Thank you, Rajkumar. Let's, Mr. Benjamin, can we take the other gentleman who had his hands up? நெக்ஸ்ட் மிஸ்டர் மணிகண்டன் மனோஜ் சார், நீங்க பேசலாம் சார். மணிகண்டன் சார். சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குது மணி சார். கேக்குது. ஓகே, எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நீங்க ஃபிட்னஸ் அதெல்லாம் பத்தி பேசும்போது இதுல வந்து ஏஜ் கிரைட்டீரியா, ஹைட் அண்ட் வெயிட் இந்த கிரைட்டீரியாலாம் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இப்போ அவுட் சைட் இப்போ ஒர்க்கிங் மென்ஸ் யாராவது இப்போ பேங்கிங்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றவங்களும் வந்துட்டு வெதர் தே கேன் அகாமடேட் வித் யுவர் டீம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு தெர் இஸ் எனி கான்டாக்ட் நம்பர் டு ரீச் யூ. ஸோ அவங்க கரெக்டாக உங்ககிட்ட வந்துட்டு அதோட கைடன்ஸோ இல்லாட்டி அதோட இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ COVID-19 வந்து நீங்க சொன்னீங்க இப்போ வீட்ல இருந்தே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, சம் ஃபியூ எக்ஸசைசஸ். ஸோ அது வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எஸ் தே ஓவரால் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அசோசியேஷன் ஆஃப் பிளைண்ட் ஃபுட்பால் டீம். ஸோ அவங்க இப்போ இருந்தே அவங்கள செல்ஃபாக ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் மைண்ட் செட்டாகவும் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். யா, தேங்க்யூ. Sebastian sir, I just like to answer his third question. Money, go ahead please. Third question getting any contact getting இல்லையா? So we have a website called www.tnbfa.in website ல போனீங்கன்னா we have all the contact details. அண்ட் நான் உங்களுக்கு ஓவராலாக என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இமெயில் ஐடி வந்து டிஎன்பிஎஃபோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா info@tnbfa.in, அதாவது info@tnbfa.in. இதுதான் வந்து அசோசியேஷனோட அஃபிஷியல் மெயில் ஐடி. ஸோ வி ஹாவ் அ கான்டாக்ட் நம்பர் ஆல்சோ 9677038308. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒருவேளை நாட் ரீச்சபிள் இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ கேன் வாட்ஸ்அப். ஸோ please repeat the number again. Okay, 9677038308. Thank you. You can WhatsApp. There are மற்ற questions அவர் கேட்ட question இந்த பார்ட்ஸ் வந்து இப்போ நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்றோம். யாருக்கெல்லாம் இந்த ஃபுட்பால் கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ we are welcoming all of them to join us in this journey. This is a journey. We are just starting this journey and we want to bring in more and more people into this journey from all backgrounds of society. We want வந்து சின்ன பசங்கள்ல இருந்து up to seniors and also யாரெல்லாம் வந்து ரெக்ரியேஷன்ல ஆடணுமோ, எனக்கு வந்து ஸ்டேட் டீம்லாம் ஆட தேவையில்லை, ஆனால் just maybe if I வந்து once in a month at least நம்ம visually challenged person வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கேம் வந்து விளையாடுவோம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட we are looking at. So the more people யாரெல்லாம் வந்து இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ, the more we can try and develop this community of visually challenged footballers and also the support ecosystem around it. Support system naka we need the coaches and we also need the venues for the practice. இதெல்லாம் we will that will be the association's role. But definitely நீங்க வரணும், நீங்க வந்து take part the activities வந்து take up நீங்க சேர்ந்துக்கணும். இப்போ வீட்ல வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கரண்டா நம்ம பண்ணது வந்து we worked on 2 or 3 sessions on fitness only தான் focus பண்ணோம். எப்படி நீங்க வந்து you can maintain a general fitness during this lockdown time. In terms of technical skills வந்து இப்போ பால் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா மெயினா வந்து அந்த ஆடிட்டரி சவுண்ட் நமக்கு தேவை. அதுக்கு பதிலாக நீங்க வந்து நீங்க ஒரு ஆர்டினரி பாலை வச்சுட்டு you can develop your kinesthetic sense of how you sensing objects around you and how you're able to navigate your way using your feet as a navigation. Normally நம்ம visually challenged persons வந்து navigate பண்ணும்போது அவங்க வந்து கையை தான் யூஸ் பண்ணி navigate பண்ணுவாங்க. But in football we also encourage you to start using your feet as a navigation tool and so that you can start developing the touch of navigating your way through using your feet. அப்ப அதுல நீங்க கொஞ்சம் focus பண்ணலாம். And hopefully நம்ம lockdown முடிஞ்சிட்ட பிறகு once we are open definitely Chennai to start with, நம்ம சென்னையில at least we will look at எப்படி எல்லாரையும் ஒண்ணா ஒரு இடத்துல சேர்த்துட்டு
and we can have a face-to-face interaction. That will be our first goal, and maybe we will do it here in Montfort School, which my brother, the principal of the school, has always been very generous to offer the school facility for our usage. Or we can find another place which could be either Loyola College or somewhere. But we will definitely look at the moment that the return to sport is opened up officially by the government of India and the government of Tamilnadu. We will look at an opportunity to meet face to face, and the discussion on this we will continue in a face to face atmosphere. On YouTube. Clip on. Okay, and Sebastian sir, can I say something? Yeah, please go ahead. Yeah. Hi, Samuel this side, and I just want to say, see, it's height, weight, it doesn't matter in the blind football. The matter is that only about your listening capacity, about your skills, about your fitness. India's smallest player and the shortest player of India, that is Sahil, he's from Dehradun. He beating all the players in the Indian team. He's a 13 years old boy, but he's beating everyone in the Indian team. I am the fatty player in the Indian team. I am the most fattiest player in the team, but my strong point is power. That is shooting and all capacity. Okay, this is the thing. You have to, which one you think your negativity? No, that is not your negativity, that is your positivity. If you are small, then nobody can easily like make pressure on you, right? So you can move easily. If you are fat, very fat, nobody can make you fall easily. If you are tall, you can take big steps. This is the thing. This is a strong thing of yourself, in yourself. Okay, so trust in yourself, no problem, you can get it. Thank you. Samuel, I'm glad you picked up your Tamil very quickly. You understood the question and you asked the question. Yes sir, and actually I like Tamil, you know sir. Vijay, I watch all the movies of Vijay, you know. Wow, appreciate it. My favorite actor Allu Arjun sir, Rajnikant Allu Arjun, he's my favorite. Okay, Sebastian sir, கொஞ்சம் தமிழ்ல மாத்திரம் translate பண்ணிடுறீங்களா please? Sir, I'll do that, please. Actually, ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, ஒரு 2 வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலி செபாஸ்டியன் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். ஸோ சாமுவேல் ஆக்சுவலி என்ன சொன்னாருன்னா, ஹைட் வெயிட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, சிக்னிஃபிகன்ட் பார்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட். அதை வந்து உங்களோட பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். உங்களோட எது வெயிட்டோ இல்லை நீங்க ஷார்ட்டா இருக்கீங்களோ இல்லை ரொம்ப ஃபேட்டியா வெயிட்டா இருக்கீங்களோ அது வந்து உங்களோட பாசிட்டிவிட்டியா யூஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு செபாஸ்டியன் சார் சொன்னது என்னன்னா, நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் ஆக்சுவலி பவர் தேவைப்படும். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக் பவர். ஸோ டைனமிக் பவர் வந்து ஒருத்தவங்க ஷார்ட்டா ஒல்லியா இருக்காங்கன்னா அவங்களால ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியல, அந்த டைனமிக் கெப்பாசிட்டி அந்த மாதிரி கிரியேட் ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால ரொம்ப தூரம் கவர் பண்ண முடியும், ஈஸியா பாஸ் பண்ண முடியும். இதே ஒருத்தவங்க ஸ்டாட்டிக் பவர், அவங்க வந்து ஃபேட்டியா இருக்காங்க, ரொம்ப தூரம் அவங்களால போக முடியுதுன்னா கம்மியான இடத்த கவர் பண்ணிட்டு அங்க அவங்களால வந்து ஸ்டடியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டாட்டிக் பவர் வந்து அவங்களுக்கு இருந்தா போதும். ஸோ இதுதான் ஆக்சுவலி சாமுவேலும் சொன்னாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ராஜ்குமார் குண்டா இருக்கிறது ஒரு மேட்டரே இல்லன்றீங்க நீங்க, ரைட்? ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட விளையாடலாம் சார். தேங்க்யூ. ஒரு 5 பேர் வரோம், ஒரு அமெச்சூர் பிளேயர்ஸா வரோம் நாங்க. Definitely see the next stage நம்ம வந்து எப்படி இந்த கேம் டெவலப் பண்ண போறோம்னாக்க, நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணி யூனிஃபைட் கேம் ன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி people who have absolutely no problem with eyesight அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டிட்டு அவங்க ஆடுற மாதிரி it will be a unified part of the game. நமக்கு அந்த கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி ஆடணும்னு. So definitely we'll invite you, Benjamin sir, when we call you, when we have a unified sports. சார் வணக்கம் சார். அடுத்த மிஸ்டர் பழனிக்குமார் சார். எஸ் சார், எஸ். வணக்கம் சார். அதாவது சார், இப்போ பார்வையற்றவர்களுக்குன்னு சொல்லி பல விளையாட்டுகள் இருந்தாலும் கூட இப்ப கால்பந்துன்றத வந்து புதிதா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அசோசியேஷனையும் அமைச்சு திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. அதற்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க சார். இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படும். நம்ம பார்வையற்றவர்களுக்குன்னு அமைக்கப்பட்ட இந்த கால்பந்து விளையாட்டுக்கான சங்கத்துக்கோ அல்லது அந்த விளையாட்டுகளை நடத்துறதுக்கோ அரசாங்கம் வந்து எந்த அளவுல உதவியா இருக்குங்க சார்?
Sebastian sir, I would like to answer this question. Yeah, please go ahead, Raja. Bro, actually, sir, அதாவது பாத்தீங்கன்னா till now there is no support from the government side. So we are looking forward the corporates and we are looking for the we are looking for the partners, not need a sponsor. We are need a partners in the sense எப்படின்னா வந்து ஒரு டோர்னமெண்ட்ஸ் நடத்தும் போது வந்து ஒரு ஃபுட் பார்ட்னரோ ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் போது கிரவுண்ட் பார்ட்னர் ஒரு பேங்கிங் பார்ட் அந்த மாதிரி வந்து ரேடியோ பார்ட்னர் அந்த மாதிரி வந்து நாங்கள் பார்ட்னர்ஸ் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட். பட் ஆனால் டில் நவ் we are trying to get the help from the government சைடும் வந்து கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு சார். ஆனா till now we are not getting the support from the government, but we have a recognition from the government of Tamil Nadu. இந்த அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்ற ஒரு அசோசியேஷன் இது. கரண்டா வந்து the Tamil Nadu from the government sideல வந்து நம்ம அப்ரோச் பண்ணல இன்னும். We are getting our proposals ready and I'm sure நம்ம Tamil Nadu government once we are presenting our proposal and நம்ம ஐடியாஸ் பிரசன்ட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்துட்டு and I'm sure there will be there are many areas where the government of Tamil Nadu is trying to improve on access for sports for the disabled people. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து I'm sure there must be ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு and the government support definitely வரும். அது it is a matter of நம்ம வந்து இந்த அசோசியேஷனை வந்து எப்படி நம்ம பிரசன்ட் பண்ண போறோம், நம்ம vision and our mission and who are the people who are going to be included, what is the future and how is it going to look after 10 years. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் நம்ம வந்து பிரசன்டேஷன்ல. அண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் I think government of Indiaல இருந்தும் government of Tamil Naduல இருந்து there will definitely be support. There is no question of lack of support because they also have plans to improve the sports access for people with disabilities. Hello. Absolutely. சார் ஆக்சுவலி வந்து இப்போ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து அதாவது பிளைண்டை பொறுத்த விஷுவல் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக கிரவுண்டு வந்து இது வரைக்கும் யாரும் அலாட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் எடுத்துறதுக்கு வந்து மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஒன் செகண்ட் என்னோட அப்ரோச் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாப் ரிலேட்டிவ் கெரியர் இன் ஈவெண்ட், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிளைண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு வந்தால் கூட சரி அவங்களுக்கு வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஜாப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிளைண்ட் ஃபெசிலிட்டி ஃபுட்பால்லையும் ஃபுட்பால் மூலியமாக பார்ட்டிசிபேட் அச்சீவ் பண்ணுற எல்லாருக்குமே ஸோ கவர்மெண்ட் சைட்லையும் சரி ப்ரைவேட் சைட்லையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கெரியராக கொடுத்தாங்கன்னா ஸோ இந்த 10 டீம் 15 டீம் தவிர்த்து இன்னும் நம்ம 40 டீம் 50 டீம் வரதுக்கு கூட லாட் ஆஃப் சோர்சஸ். இல்ல டெஃபினட்டா இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ ஒஃபிஷியல் ரெகக்னிஷன் கவர்மெண்ட்ல இருந்து வந்த பிறகு நமக்கு வந்து ஒரு பேரலல் பாடி தமிழ்நாடு பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் TNBSA இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு விச் இஸ் அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இஃப் வி மேக் அ ஸ்ட்ராங் ரெப்ரஸன்டேஷன் டு த கவர்மெண்ட் மற்ற பர்சன்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி அவங்க வந்து ஸ்டேட் விளையாடும் போது அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களோ வேரியஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல அதே மாதிரி மேபி a percentage of the sports quota appointments can be set aside for persons with disability, and in that persons with disability la vande we can also look for a quota for persons with visual disabilities. So adu vande namba we have to be advocates for that. நம்ம போய் அதை பத்தி பேசி நம்ம கேட்கலனாக்கா அது அவங்களுக்கும் தெரியாது கவர்மெண்ட்டுக்கும். ஸோ வி ஹேவ் டு மேக் மச் ஸ்ட்ராங்கர் அட்வொகேட்ஸ் ஃபார் திஸ் இந்த ரோல்ஸ்க்காக நம்ம போய் கேட்டதா அது வர டெஃபினட்டா தே வில் லுக் அட் இட். ஸோ வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் ஆல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபுட்பால், whether it is cricket, whether it is volleyball, whether it is chess or what are the other blind sports that are being played. And அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு we should make a strong appeal to the government of Tamil Nadu that there should be some kind of allocation for persons with disability, and in that quota a percentage should be there for persons with visually challenged. Okay, அடுத்து thank you sir. அடுத்து we have Noel Sam. Just a moment. Yeah, Noel Sam. Sir, actually question is we are like other sports we have a recognition from the Olympic Association and SDT Sports Development Authority of Tamil Nadu. So இது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அஃபிஷியல்ஸ் இருக்கா சார்? Olympic Association and SDT recognition for
So blind Tamilnadu. football has been recognized by Olympic Association சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. Anybody can Yeah, take it? Yes, actually, yes, yeah, okay. yes. Actually, Samuel this side. Yeah, we are in the Paralympic, and this year it was there in the Japan. So we cannot do that because this during this pandemic time for the corona, we are in the Paralympic committee, and Sunil J Matthew, Mr. Sunil J Matthew, he is a part of that committee. So yes, we are in under Olympic blind football. The Yes. Paralympic committee. Paralympic, yes. Now it's going to happen in 2021, maybe July or August. It will happen. Yes, Raja knows So, because he was yeah. there. No, Raja few days before, Yeah. 20th. Our Mm. Guru speaks. He was there, Yeah, so yeah, you yeah, know yes. maybe about that. சார் நான் Yeah, இன்னொரு go ahead. அடிஷனல் இது Hello. நான் ஆட் பண்றேன். ஆக்சுவலி நம்ம பிளைண்ட் ஃபுட்பால் வந்து முதல்ல வந்து பாரா ஒலிம்பிக்ல வந்து 2004ல வந்து பாரா ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து பிரேசில் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ பாரா ஒலிம்பிக் இருக்கு நம்மளுக்கு. இது வரைக்கும் 5 இது டோர்னமெண்ட் வந்து பாரா ஒலிம்பிக்ல ஃபுட்பால் விளையாண்டுருக்கு. 2004, 2008, 2012 அண்ட் 2016. ஸோ இந்த 4 டோர்னமெண்ட் வந்து இது வரைக்கும் பாரா ஒலிம்பிக் வந்து ஃபுட்பால் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட அந்த ஃபுட்பாலுமே வந்து பாரா ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கு. Blind football is a recognized sport of the international sporting community, and also all countries the regional, the national level. If the Olympic Committee, for example, the Indian Olympic Committee, this is the Paralympic Committee, and the Paralympic Committee in turn recognizes the Indian Blind Sports Association, and the Indian Blind Sports Association in turn recognizes the Indian Blind Football Federation, and the Indian Blind Football Federation in turn recognizes the State Football Association. So the pathway is state, IBFA, IBSA, and then the IOC, and then the Paralympic Committee. Thank you so much, Tamilnadu Football Association, Blind Football Association team. I really appreciate. உண்மையாலுமே almost 2:30ல இருந்து it's almost what 4:24. Amazing session. நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்த செஷன். அண்ட் ஐ நான் முதல்ல சொன்ன மாதிரி கோச் இஸ் பீன் ஸோ வண்டர்ஃபுல், கைண்ட் இனஃப். நீங்க எவ்வளோ தூரம் விஷுவலி இம்பேர்டோட ஜெல் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பேசும்பொழுதே புரியுது. அண்ட் த பேஷன் விச் யூ ஹேவ் and the same energy has been transformed to the entire team. அது மிஸ்டர் ராஜ்குமாரா இருக்கட்டும் அல்லது மிஸ்டர் பாரதி ராஜாவா இருக்கட்டும் and other people who have had a word, I could sense that transformation, the energy transformation from you to them. So ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு நாங்க உங்களுடைய ஃபுட்பாலை பத்தி நாங்க கேட்டது. எனக்கு எல்லாமே நிறைய அவேர்னஸ் இன்ஃபேக்ட் ஃபுட்பாலை பத்தி, பிகாஸ் ஐ எம் அ பர்சன் ஹூ ஹேட் லோ விஷன். என்ன மாதிரி நிறைய லோ விஷன் வந்து வி யூஸ் டு சி ஃபுட்பால். அது மெஸ்ஸியா இருக்கலாம், இல்லைனா வந்து டியோகோ மரடானாவா இருக்கலாம். சொல்லும் போதே எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு டோட்டலி பிளைண்ட், ஐ பிகம் அ பிளைண்ட் நவ். ஸோ எனக்குமே விளையாட முடியும் அப்படிங்கும் போது இல்லை, இட்ஸ் ரியலி ஹாப்பி அண்ட் யூனோ pretty nice. So wish you all the best for all your endeavors, right? Inaiathendral is always there for the unique talents to broadcast or showcase your talents to the entire world. In fact, inga mathram illama, in fact there were a good number of people who have participated. Mr. Samuel player, Indian player, நீங்க வந்திருந்தீங்க. Thank you so much. தமிழும் புரியும்னு சொன்னதுனால நான் தமிழ்லயே பேசுறேன், right? And women participants இருந்தீங்க, players. I'm so happy. Andal, இன்னும் நீங்க வளரணும். Wish you all the best in all corners of Tamil Nadu அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். And I part of Inaiathendral, thank one and all, from Mr. Sabash, from Mr. Karthik, from everybody, Mr. Parthiban. We want to thank everybody who have come over here, and thanks once again all of you, Tamil Nadu Blind Football Association. Thank you very much. Don't forget, tonight is a big game, the European Champions League finals, PSG versus Bayern Munich. It starts a late night start, but those of you yarla paaka mudiyumo, even less listening to it is going to be an amazing experience. It's going to be an amazing match today. Join the game and watch the game. Take care and stay safe, everybody. Thank you so much, all of you. Audio now unmuted. Thank you, sir. Thank you, sir. Live on YouTube.